என்ன மாதிரி டீச்சர் கோட்டை வாசலில் கால கண்ணாடி கட்டுரை தொகுப்பு விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு சமுதாயம் பூர்வமாக மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக திருவோணமலை பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தின் பெருமக்குரு பிரம்மஸ்ரீ சோமநாத் அபிச்சந்திர குருகுலம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த திருவோணமலை பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய பிரதம குரு பிரம்மஸ்ரீ சோமநாத் அபிச்சந்திர குருகுலம் ஐயா அவர்கள் நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க சேலையூர் நாகம்மாள் ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவஸ்ரீ அரசரட்னம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி ஐயா. தொடர்ந்து நிகழ்வினுடைய முதன்மை விருந்தினர் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திருவாளர் சண்முகம் குதாசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி ஐயா. தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க இந்த நிகழ்வினுடைய சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவோணமலை மாநகர சபையினுடைய முதல்வர் அன்புக்குரிய செல்வராஜா அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க அன்பாக அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வுடைய விசேட அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற வீரகிருஷ்ணரி பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியர் திரு லக்ஷ்மண் சிசில் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். நன்றி. இந்த நிகழ்வினுடைய விசேட அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிடுவட்டி பாரதிபுரம் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் திரு பூனா ஜெயகாந்தன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். நன்றி. தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க இன்றைய நிகழ்வினுடைய தலைமை தாங்கி இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கின்ற நீங்களும் எழுதலாம் ஆசிரியர் திரு எஸ்.எஸ்.ஆர். தனபால் சிங் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. தொடர்ந்து நூலாசிரியரின் சார்பாக அவருடைய துணைவியார் திருமதி அச்சுதன் சுபாஷினி அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். நன்றி. இன்றைய நிகழ்வுக்கு வரவேற்புரை நிகழ்த்த வந்திருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்ட ஊடகவியலாளர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு பாவண்ணா விபூஷிதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. தொடர்ந்து நூல் அறிமுக உரையை நிகழ்த்த வந்திருக்கின்ற வாசல் வாசகர் வட்டத்தினுடைய செயலாளர் சானா திருச்செந்தூர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. தொடர்ந்து நூல் ஆய்வுரை வழங்க வந்திருக்கின்ற எழுத்தாணி அமைப்பினுடைய தலைவர் வடமலை ராஜ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. எழுத்தாளர் சார்பாக ஒருவரை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்பு அழைக்கின்றோம். நன்றி. முன்னாள் நகரசபை உறுப்பினர் திரு கௌரவ் மோகன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்பு அழைக்கின்றோம். நன்றி. காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய தலைவி ஆசா அவர்களை இந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்பு அழைக்கின்றோம். நன்றி. நூலகர்கள் சார்பாக ஒருவரை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்பு அழைக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க அனைவருக்கு நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வு செல்ல இருக்கின்றோம். முதலில் அகவணக்கம் இடம்பெறும். எல்லோரும் எழுந்திருந்து அகவணக்கம் செலுத்துமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.
நன்றி. அனைவரும் இதுக்கு அமர்ந்து கொள்வோம். வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமளந்து அனைத்து மளந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வீணை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்து அனைத்து மறிந்து வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. தொடர்ந்து வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக ஊடகவியலாளர் திரு பாவனா விபூஷணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிரேஷ்ட ஊடகவியலாளரும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் எழுத்தாளருமான நரசரத்னம் அச்சுதன் அவர்கள் கோட்டை வாசலில் காலக்கண்ணாடி என்னும் நூல் வெளியீட்டு விழாவில் இங்கு கூடியுள்ளோம். இவ்விழாவுக்கு ஆசியுரை வழங்க வருகை தந்துள்ள எங்களுடைய பத்திரகாளி ஆலயத்தின் பிரதம குரு பிரம்மஸ்ரீ சோவண்ணா ரவிச்சந்திர குருக்கள் அவர்களை ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்பதுடன் அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு முதன்மை அதிதியாக வருகின்றுள்ள எங்களுடைய மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட தலைவருமான எங்களுடைய கோதாசன் ஐயா அவர்களையும் வரவேற்றவனாக இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அதிதியாக வருகின்றுள்ள எங்களுடைய திருவண்ணாமலை மண்ணின் முதன்மை நகர முதல்வர் கௌரவ கணா செல்வராஜா ஐயா அவர்களையும் அதனைத் தொடர்ந்து விசேட அதிதியாக வருகின்றுள்ள எங்களுடைய உதவி ஆசிரியர் சிசில் ஐயா அவர்களையும் இந்த இடத்தில் வரவேற்றவனாக அதனைத் தொடர்ந்து ஜெயகாந்தன் அதிபர் பாரதி வித்யாலயம் அவர்களையும் இந்த இடத்தில் என வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்விற்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடிய மாணவன் கோவலரமணன் அவர்களையும் இந்த இடத்தில் வரவேற்றவனாக அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் எங்களுடைய சிரேஷ்ட எழுத்தாளர் தனவாலசிங்கம் சார் அவர்களையும் இந்த இடத்தில் வரவேற்றவனாக அதனைத் தொடர்ந்து இந்த நூலுக்கு ஆய்வுரை வழங்க வந்திருக்கும் சிரேஷ்ட உதவியாளர் ராஜ்குமார் அவர்களையும் இந்த இடத்தில் வரவேற்றவனாக ராஜ்குமார் அவர்களையும் இந்த இடத்தில் வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய இந்த மாவட்டத்தின் சிரேஷ்ட உளவியலாளர்கள் எழுத்தாளர்கள் அது மட்டுமில்லாமல் அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் இலக்கியவாதிகள் அனைவரையும் இந்த இடத்தில் வரவேற்றுக் கொண்டு உண்மையிலேயே எங்களுடைய மாவட்டத்தில் திருவோணமலையில் மிகவும் எழுத்துத்துறை என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றாக அமைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய மாவட்டம் என்பது ஒரு வடகிழக்கில் ஒரு அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு மாவட்டம். அந்த வகையில் எழுத்துத்துறையில் எங்களுடைய எழுத்தாளர்கள் நிரம்ப விடயங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக அச்சுடைய இந்த நூலும் ஒரு சிறந்த நூலாக அமைந்திருக்க ஒட்டி நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எதிர்காலத்தில் இளம் உளவியலாளர்கள் இளம் எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும் என்ற எண்ணக்கருவில் இந்த அச்சுவனாவின் இந்த நூலும் அமைந்திருக்கும் என்றதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு அனைவரையும் வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி. இதுவரை வரவேற்புரை நிகழ்ச்சி சென்ற ஊடகவியலாளர் பாவனா விபூஷன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்து இடம்பெற இருப்பது ஆசியுரை. ஆசிரியை வழங்குவதற்காக திருவண்ணாமலை பத்மகாளி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய பிரதம குடி பிரம்மஸ்ரீ
சோபனா ரவிச்சந்திர குருக்கள் ஐயாவினுடைய ஆசிரியரை இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. லம்போதரம் சியாமணிபம் கணேசம் உடாரமெற்றமுர்காபியாம் தருண்டகம் தந்தம் தகராபியாம் சுவாமியதராபியாம் யதுதானமீதே சகுங்கும விலேபனாம் அதிகதும் நிகஸ்தோலிகாம் சமந்தகரிதேச்சனாம் ததர்தகபாதாங்குஷாம் அசேஷஜனமோகினீம் மல்லமான்ய பூஷாம்பராம் யபஹாகுஸ்மபாசுராம் யபதிதௌ ஸ்மரேத் அம்பிகாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்றைய தினத்திலே இந்த இடத்திலே அர்ஜுனன் அவர்களுடைய பெரும் ஒரு கருணையாக வெளியிடப்பட்டிருக்கின்ற கோட்டவாசலில் காணக்கண்ணாடி என்கின்ற இந்த தலையங்கத்திலே ஒரு புஸ்தகத்தை வெளியீடு செய்கின்றார். இவர் நீண்ட காலமாக இந்த பணியை செய்து வருகின்றார். நீண்ட நாட்களாக இவருக்கு அதில் செய்யும் சிந்தனையும் அறிவாற்றலும் இருக்கின்றது. புஸ்தகங்கள் எழுதுவதில் ஒரு ஆர்வம், ஒரு ஆசை அவர் அப்படி இருந்தால்தான் அந்த கர்மங்களை நடத்தலாம். அந்த வகையிலே அவர் அதை முன்னெடுத்து சென்று கொண்டே இருக்கின்றார். இப்படிப்பட்ட தலையங்கங்களிலே வர வேண்டிய முக்கியமான விடயங்கள் ஒரு மிக திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான விடயமாக கருதப்படுகிறது. இவர்கள் எல்லாம் பழம்பழம் பெரும் பொக்கிஷங்களாக அமைந்திருக்கின்றது. அவர்களை எழுத்து மூலமாக கொண்டு வந்து ஒரு விழாவாக வைத்து அந்த விழாவினை சிறப்பித்து நடாத்தி கொண்டிருக்கின்றனர். அவர் எழுதுகின்ற புத்தகங்கள் எல்லாத்தையும் நான் கலந்து கொள்வேன். அவரை கலைப்பேற்று தருவார். அவற்றை எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு புனிதமான ஒரு தலையங்கமாகத்தான் இருக்கும். அந்த இடத்திலே அவர் செய்கின்ற விடயங்கள் என்னவென்றால், இங்கே எவ்வளவு தூரம் அது கையை விட்டு போகின்றது, போய்கொண்டு இருக்கின்றது என்பதை முன்கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அதே சிந்தனையிலேயே அவருடைய செயற்பாடும் எழுத்தாற்றலும் இருக்கின்றது என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். என்மேலும் இந்த எழுத்தாற்றல் அவருடைய இறைவன் திருவள்ளோடு அவர் செய்து வந்த தொண்டினை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டும், இங்கே திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா கோதாசையா அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதே போன்று நகராட்சி மன்ற தலைவர் செல்வராஜா ஐயா அவர்கள் தலைமை தந்திருக்கிறார்கள். அதே போன்று மற்றவர்கள் எல்லோரும் இங்கே பெரியவர்கள், படித்தவர்கள், ஆளுமை உள்ளவர்கள், புஸ்தகம் எழுதுகிறவர்கள், அதை போன்ற எல்லோரும் இங்கே வருகிறவர்கள் எல்லாம் மிகவும் படித்த ஒரு புகழாரம் பெற்றவர்கள் தான் இங்கே வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்கள் எல்லாம் வேலை இல்லாமல் வரவில்லை. இந்த புத்தகத்துக்கும் அர்ஜுனன் அண்ணனுக்கும் ஒரு மரியாதை கொடுத்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு, இந்த விழா இதோடு நின்று விடாமல் இன்னும் எத்தனையோ புத்தகங்களை அவர் எழுத வேண்டும். அவர் எழுதி அதிலே அவர் வெற்றி அடைந்து இப்படி விழாக்களை நடத்துவதற்கு எங்களால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல பத்ரகாளி அம்பாளுடைய ஆசியையும் இறைவனையும் கேட்டுவிட வருகிறேன். எனது ஆசியுடைய முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நூல் அறிமுக உரை இடம்பெற இருக்கிறது. திருச்செந்தூரன் ஊடகவியலாளர் அவர்கள் அந்த நூலுக்கான அறிமுக உரையை நிகழ்த்துமாறு அன்பாக அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அந்தி சாய்கின்ற வேலைகளை சந்திக்கிறோம். அந்தி சாய்கின்ற வேலை என்று சொன்னாலும் ஒரு அருமையான நூலினோடு சந்திக்கின்றோம். உண்மையில் இந்த நாட்களில் இளைய தலைமுறையினரை தாங்கி பிடிக்கின்ற, அல்லாவிட்டால் உயர்த்தி விடுகின்ற பழக்கம் இந்த எங்களுடைய சமூகத்திலே ஆன்மீகம், அரசியல், இலக்கியம் எல்லா தலங்களிலும் அருகி போன விடயமாகத்தான் இருக்கிறது. எல்லாவற்றிலும் இளைஞர் பேரவை என்ற பெயரிலும் முதியவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்படியாய்ப்பட்ட துயரத்திலே அண்ணன் அச்சுதன் அவர்கள், நான் காப்போத்த சாதாரண தரம் படிச்சு நிறைவு பெற்ற பிறகு உயர்தரம் கற்கக்கூடிய நிலைமையில அடிக்கடி இந்த நூலகத்துக்கு வருவேன். அப்ப எனக்கு இந்த பத்திரிகையில எழுதக்கூடிய ஆர்வம் இருந்தது. அப்ப நான் கேட்டேன், அண்ணா இந்த சுடரொளி பத்திரிகை எழுத இல்லாதாண்டு, நீ கேட்கிற கவிதை எங்க மனசுலையும் இருக்கு, நான் எழுதுற கட்டுரையே போறான இல்லை, நீ எழுதிப்பார் என்று தொடர்ச்சியாக ஊக்குவிப்பார். இந்த வகையில் எழுத வேண்டும் என்று சொல்லி தான் ஊக்குவிப்பார். அப்படி அவரினூடாக தொடர்ந்த பயணம் அப்படியே சென்று படிப்படிப்படியாக உதயன் பத்திரிகையிலே களம் கிடைத்தது. பிறகு உதயன் பத்திரிகையுடைய நிறுவனர் சரவணன் அவருடைய ஊடக செயலராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. பின்னாட்களிலே டேன் தொலைக்காட்சி,
இறுதியிலே கேபிட்டல் தொலைக்காட்சியிலே செய்தி ஆசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதற்கெல்லாம் அடிப்படையாக எனக்கு களம் திறந்தவர் அண்ணன் அச்சுதன் அவர்கள். அந்த அடிப்படையிலே அதனையும் நினைவு கொண்டவனாக இன்று இந்த மேடையில் பேசுவதற்கு அவரும் ஒரு காரணகர்த்தா என்ற அடிப்படையிலே நன்றி கூறியவனாக எனது உரையை ஆரம்பிக்கிறேன். கோட்டை வாசலில் கால கண்ணாடி. இந்த தலைப்பு பலருக்கும் கேள்வியாக இருக்கும், என்ன இப்படி ஒரு தலைப்பை போட்டிருக்கிறாரே என்று சொல்லி. அவருடைய கட்டுரை, அந்த புத்தகம் என்ன விடயத்தை சொல்கிறது, எந்த அரசியலை பேசுகிறது என்பதற்காக ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு இடத்திலே ஒரு மன்னர் பெரிய மலை ஒன்றை தகர்க்க எண்ணினார். மன்னர் மனதிற்குள்ள நினைத்தார், அந்த மலையை தகர்த்தால் எனது கோட்டையை இன்னும் ஒரு சிற்பமாக கட்டலாம் என்று சொல்லி. அப்ப ஊருக்குள்ளே கதையை அடிச்சு விட்டார் மன்னர். அந்த மலைக்குள்ள தங்கம் இருக்கு, இந்த மலையை தோண்டி முடிச்சோன தங்கம் மக்களுக்கு மன்னர் பகிர்ந்து கொடுக்க போறாங்க கதையை பரவி விட்டார். அப்ப மக்கள் பார்த்தார்கள், ஆஹா இன்னொரு மன்னர் எடுக்கிற தங்கத்தை களவெடுக்காம நம்மளுக்கு தர போறாரா என்று சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அப்படியே சாலை சாலையாக சென்று மலையை தகர்த்தார்கள். ஒரு மாதத்திலே தகர்க்க முடியும் நம்பிய மலை ஒரே வாரத்தில் தகர்த்து முடிக்கப்பட்டது. தகர்த்த பிறகு மன்னர் மலைக்கு அடியில் இருந்து ஒரு எலியை தூக்கி காட்டினார். காட்டிய பிறகு மக்கள் கேட்டார்கள், மன்னா தங்கம் தானே தாருன்னு சொன்னீங்க. தங்கம் இல்ல, எளிதான் இருந்தது. அந்த உங்களுக்கு எல்லாம் ஊழல் காலம் கரைச்சல் கொடுத்த எளியை நான் தூக்குறது தான் இந்த மலையை தகர்த்தன்னு சொல்லி மக்களை நட்டாட்டி விட்டார். அந்த கதைக்கும் இந்த கட்டுரை தொகுப்புக்கும் ஒற்றுமை இருக்கிறது. இந்த கட்டுரை தொகுப்பு என்ன விடயத்தை கோருகிறது, ஆற்றாமையை கோருகின்ற விடயத்தான் இந்த கதை மிக நேர்த்தியாக சொல்லி முடிகிறது. அந்த அடிப்படையிலே இந்த கட்டுரை தொகுப்பை பற்றி பேசுவதற்கு முன்னதாக மக்களாக இருந்து இந்த மக்கள் என்ன வழிகளை எல்லாம் அனுபவித்தார்களோ அந்த வழிகளை அனுபவித்தவன் என்ற அடிப்படையிலே இந்த மக்களோடு மக்களாக நிற்கின்ற ஊடகங்களை தூக்கி பிடித்தார். அந்த அடிப்படையிலே மக்களோடு பயணிக்க ஆரம்பித்ததன் விளைவுதான் இந்த கட்டுரை தொகுப்பு. அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது தமிழ் தேசிய அரசியல் பரப்பு பெரும்பாலுமே தேர்தல் கால உணர்ச்சிகர அரசியல் சூழலுக்குள்ளால் திணிக்கிறது. தேர்தல் காலத்தில் மாத்திரம்தான் நாங்கள் தீவிர தேசியவாதிகளாக இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த அரசியலின் விளைவாக குன்றும் குழியுமான வீதிகள், உடைத்து நொறுங்குவதற்கு நாள் பார்த்து கொண்டிருக்கும் பாலங்கள், அதே போல மின்சார விளக்கு அற்று இருண்டு கிடக்கும் வீதிகள், அதே போல தாரை எதிர்பார்த்து கிடக்கின்ற வீதிகள், பசிவையில் உள்ள மனிதர்கள் என்ற தரிசனம் தான் நிச்சயமாக தமிழ் தேசிய எங்களுடைய பரப்பிலே காணப்படுகிறது. இந்த தமிழ் தேசிய மண்ணுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆற்றாமை தான் அதிகமாக கிடக்குது. அப்ப இந்த அடிப்படையில தென்னிலங்கை சிங்கள அரசுகள் தான் அனைத்துக்குமே காரணம் என்று சொல்லி கையை காட்டி கொண்டு எஸ்கேப் ஆகிற ஒரு தமிழ் தேசிய அரசியலை தான் நாங்கள் அதிகமாக பின்பற்றோம். சரியோ பிள்ளையோ நீண்ட காலமாக நிகழ்வு. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கின்ற போது இந்த கட்டுரைகள்ல பெரும்பாலும் அண்ணன் அச்சுதன் அவர்கள் இந்த எல்லா விடயங்களை கூற வந்தாலும் அடிப்படையில் வேறு தேர்ற வேலையை தான் செய்யறார். வேறு தேர்ற வேலை என்று சொல்லக்குள்ள இந்த உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா இந்த செம்பீஸ்வரர் சிவன் கோயில், அதே போல திருமங்கலாய் சிவன் கோயில், அதே போல கோட்டை வாசலின் கால கண்ணாடி, அதே போல உருக்குலையும் தமிழ் பிரதேசங்கள் சொல்லி, அதே போல இலங்கை துறையும் லங்காபட்டணமும் சொல்லி அனைத்து கட்டுரைகளிலும் அந்த வேரை தேடுகிறார். எங்களுடைய தமிழினம் காலாகாலமாக இந்த பிரதேசங்களிலே வாழ்ந்த இனம் என்பதற்கான வேரை குடித்துக் கொண்டுதான் கட்டுரை ஆரம்பிக்கிறார். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னா சல்லி பிரதேசத்துல இறங்கு துறையும், அதே நேரம் சல்லி பிரதேசங்கள்ல அந்த கடல் பெருக்கெடுப்பதை தடுக்கும் கடல் சுவர் அமைக்கப்படையது. இந்த ரெண்டு விஷயத்தை பேச வந்து அச்சுதன்னா பாத்தீங்கன்னு சொன்னா சல்லி கிராமம் ஆரம்பம் 250 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த சல்லி கோயில் எப்படி ஆரம்பிச்சது, இந்த பிரதேசத்துல மக்கள் காலாகாலமாக இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை வேரை தேடிக்கொண்டு போறதன் அடிப்படையில் ஒரு வகையில எங்களுடைய இனத்தின் இருப்பை பேணுவதற்கான பணிகளை இந்த கட்டுரை கூடாக செலுத்தியிருக்கிறார். அதே நேரம் இந்த கட்டுரை புத்தகத்தை பார்க்கக்குள்ள நீங்கள் கட்டாயமாக பார்த்தா இந்த விளங்கும். இந்த கட்டுரை பெரும்பாலும் இந்த குமரன் பதிப்பகத்தின் அச்சுக்கு நிகராக இருக்கு. ஆனா யாராவன் அவர்கள் இதை மிக நேர்த்தியாக அச்சிட்டு கொடுத்திருக்கிறார், அதுக்கு நன்றி சொல்ல வேணும். இந்த கட்டுரையில பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு இருக்கிற அறிமுக உரைகள் NC ராஜா என்று சொல்லப்படுகின்ற அழகான எழுத்துருள் இருக்கு. உள்ள இருக்கிற கட்டுரைகள் அகராதி என்ற சொல்லி போன்ல இருக்கு. அந்த வாசிக்கக்கூடிய அழகான போன், அதே நேரம் வடிவமைப்பு மிக நேர்த்தியாக இந்த கட்டுரை புத்தகம் இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லிக்கொண்டு, அதே நேரம் இவரது மொழி நடை பெரும்பாலும் இந்த வாசகர்களை இழுத்து செல்லக்கூடிய ஒளிநடையாகத்தான் இருக்கிறது.
எளிமையாக எங்களுடைய பிரதேசங்களில் பேசக்கூடிய மொழிநடையை வைத்துக் கொண்டு இந்த கட்டுரை அமைத்து செல்கின்ற போங்கை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக மூதூர் கிழக்கில் தமிழர் பண்பாட்டு கும்பவிழா என்ற கட்டுரையின் பகுதியை நாங்கள் எடுத்து நோக்கினால் அந்த அவரோட மொழிநடை எப்படி அமைஞ்சிருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். வடிவாக சன்னதமாடுபவர்களை மந்திர சக்தியால் வெளுத்துவது, ஒரு இடத்தில் இந்த பந்தி வரும். சன்னதமாடுபவர்களை மந்திர சக்தியால் வெளுத்துவது, கட்டுவது, வழிமறிப்பது என்பனவும் இடம் வரும். இதை நீங்க ஒரு சாரார் செய்ய பூசாரிமார் தடைகளை உடைப்பதும், உருவேற்றி சன்னதமாட வைப்பதும், விழுந்து கிடப்பவர்களை எழுப்புவதும், சன்னதம் ஆடுபவர்களை உருவேற்றி சாட்டை அடிப்பதும், சாட்டை கலட்டுவதும் மாந்திரிக மூலமேயாகும். இந்த காட்சிகள் பயங்கரமானதாக ஒரு கிளியை ஏற்படுத்தும். அந்த சொல்ல பாருங்க, ஒரு கிளியை ஏற்படுத்தும் என்றால் பொய்யில்லை, உண்மையே கண்ணால் கண்டு பக்தி பரவசத்தை திளைத்தாலே இதன் தாற்பயங்களை வந்து கொள்ள முடியும் சொல்லி எளிமையான சொல்ல அமைகிறார். அதே நேரம் அந்த சன்னதம் என்ற சொல்ல நாங்கள் தேடி பார்ப்போம் என்று சொன்னா, அந்த சன்னதம் என்ற சொல்ல தேடி பார்த்தேன். அந்த சன்னதம் என்ற ஒரு சொல்லு காணும். நாங்கள் மிக பாரம்பரியமான இனத்தவர்கள் நிறுவுகிறது. சன்னதம் என்ற சொல் சைபீரியாவில் வாழும் துங்குசிக் என்ற பழங்குடி மக்களின் எவாங்கி என்ற மொழியில் உள்ள சாமான் எனும் சொல்லில் இருந்து உருவானது. சாமானிசம் என்பது கலைச்சொல். அந்த சாமானிசம் என்ற சொல் மந்திரவாதி, பூசாரி, தெய்வ ஊடகம் என்ற பொருட்களை கொண்டது. அப்ப எல்லா இடங்களிலும் இந்த சன்னதம் என்ற சொல், அந்த சன்னதம் என்ற சொல் எங்கெங்கெல்லாம் பூர்வீக குடிகள் இருக்கிறார்களோ அந்த பூர்வீக குடிக்கு உகந்ததுதான் சன்னதம் என்று சொல். அப்ப நாங்கள் இந்த சன்னதம் என்ற சொல்லை வச்சுக்கொண்டே நாங்கள் இந்த தீவின் மிக பூர்வீக குடிகள் என்பதை மிக இலவாக நிறுவனம். இந்த கட்டுரைகள்ல எல்லா சொற்களும் எங்களோட வேர் சொற்கள், எங்களோட தமிழ் வேர் சொற்கள், அதுவும் குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்துடைய வேர் சொற்களை பாவிப்பதுதான் முக்கியமானது. அந்த அடிப்படையில அதே நேரம் அடுத்த ஒரு விடயத்தை பார்க்கணும்னு சொன்னா, திருமலை மண்ணில் காண்கின்ற இடங்களில் முளைக்கும் புத்தர் சிலைக்கு எதிராக பெரும் எதிர்ப்பினை கிளப்பும் முகப்புத்தக வீரர்கள், பிரதேச அரசியல்வாதிகள், இந்து மத அமைப்பினர் நிறைந்த எமது மண்ணில் எமது மூதாதையர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செம்பிமலை சிவன் ஆலயம் இன்றைய நிலை எப்படி காண்பிக்கிறது என்று சொல்றார். நாங்க முகப்புத்தகத்துல பேசுறோம், கணக்கு எழுதுறோம், நாங்க பொருள் கொடுக்கிறோம். ஆனா செம்பிமலை சிவன் கோயில் எப்படி அமைஞ்சிருக்குது, அதுல வழி எப்படி இருக்குன்றது மிக தெளிவா சொல்றாரு. திருகோணமலையிலிருந்து வடக்கு நோக்கி புன்மோட்டைக்கு செல்லும் சுமார் 34 கிலோமீட்டர் தொலைவில் உச்சவழி அமைந்துள்ளது. இது கொழும்புலது வடக்கு தெரியும், அந்த அப்படித்தான் அந்த கட்டுரை அமைக்கிறார். இங்கிருந்து செல்லும் தென்மேற்கு பக்கமாக காட்டுப்பாதைக்கு செல்லும் பாதையில் சின்ன கரைச்சி கலப்பை கடந்து 9 கிலோமீட்டர் உளவு இயந்திரத்தில் பயணிக்க வேண்டும். பாருங்க, எங்களுடைய பூர்வீக ஒரு ஆலயம், நாங்கள் பூர்வீக இடத்தை சார்ந்தவர்கள் சொல்லப்படுற ஆலயம் எப்படி இப்பயும் அமைஞ்சிருக்கு. அதுக்கான உண்மையாக நாங்கள் அனைவரும் தான் நாங்கள் தான் மூத்தோருக்கு சொல்ல போனோம். அந்த அடிப்படை எப்படி அந்த ஆலயம் போற பாதை இருக்கின்றது, உளவு இயந்திரத்தில் பயணிக்க வேண்டும். இந்த பாதை குன்றும் குழியுமாக காணப்படுவதால் உளவு இயந்திரம் மோட்டார் சைக்கிளில் மட்டுமே செல்ல வேண்டும். மலை அடிவாரத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் மலை உச்சியில் கோவில் காணப்படுகிறது. அந்த கட்டுரை அப்படியே அந்த வாசகரை உள்ளே இழுத்துக் கொண்டு போறார். இதான் அவர் அந்த மொழி நடை. அதே நேரம் ஆலயம் சிதைவடைந்த நிலையை மிக அழகாக காட்டுறார். இங்கு சிதைவடைந்த படிக்கட்டுகள் அடர்ந்த காட்டை கடந்து இக்கோவிலை அடைய முடியும். மலை அடிவாரத்திலே ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட சில பகுதிகள் காணப்படுவதோடு அங்கு விகாரை ஒன்றும் காணப்படுகிறது. மலை அடிவாரத்தில் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கட்டுரை எப்படி இருக்கிறதோ அந்த பிரதேசம் இருப்பதை அப்படியே காட்சிப்படுத்துகிறார். ஒரு இடத்தில் செம்பீஸ்வரர் சிவனாலயம் உருவான காலம் பற்றி பேசும்போது ஒரு விடயத்தை சொல்கிறார். இவ்வாலயம் எப்போது தோன்றியது என குறிப்பிட முடியாவிட்டாலும் சிவாலயத்தின் தோற்றம் பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சோழர் ஆட்சி காலத்தில் செம்பீஸ்வரர் கோயில் சிறப்புற்று இருந்ததை அறிய முடிகிறது. பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய அந்த கோயிலின் வரலாற்றை பல்லவர் காலத்துக்கும் சோழர் காலத்துக்கும் கொண்டு போறார். இதுல இருந்து அவர் மீண்டும் 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 இந்த பிரதேசத்துல எங்களை வரலாறு எப்படி பேசப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்றார். அதே நாங்கள் தென்னிலங்கையில இருக்கிற அரசியலை பார்ப்போம் சொன்னா அதுல எந்த ஆட்சி வந்தாலும் சரிதான், அது ஆர் வந்தாலும், ஆனால் அவர்கள் மகாவம்சம் என்ற வரலாற்றை எழுதி கொண்டே இருக்கிறார். அதுக்கு ஒரு எழுதுனர் குழாம் இருக்கிறது, சம்பளம் பெறக்கூடிய குழாம். அப்ப நாங்கள் வரலாற்றை துளைத்தவர்களாக இருக்கின்ற நிலையிலே மிக தெளிவாக மீண்டும் 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 அதை அவர் அச்சுட்டாக சொல்கிறார். அதே நேரம் அற்புதங்கள் நிறைந்த சேனையூர் ஸ்ரீ நாகம்பாள் ஆலயத்தின் வைகாசி பொங்கல் விழா என்ற கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையிலே சேனையூர் நாகம்பாள் ஆலயம் 160 வருடத்திற்கு மேல் அற்புதம் கொண்ட ஆலயம் என்ற விடயத்தை சொல்லிக்கொண்டு 2 ஆண்டுகள் மட்டுமே யுத்த காலத்தில் பூசை இடம்பெறவில்லை என்ற விஷயத்தை மிக தெளிவாக சொல்றார். அந்த இடத்திலும் சொல்கிறார், இது ஒரு பாரம்பரிய பூர்வீக தேசம்,
என்றதை மிக தெளிவாக எல்லா இடங்களிலும் இந்த வேறு முயற்சியும் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டு போறதுக்கு இந்த கட்டுரையும் உதாரணம். அதே நேரம் நாங்கள் இப்ப எல்லாரும் பேசின திருக்கோணேஸ்வரம் பற்றிய கட்டுரை திருவோணமலை தமிழர்கள் எந்த அளவு வரலாற்று முக்கியத்துவத்தை உணராத முட்டாள்களாக இருக்கிற என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். அதே நேரம் அவர் பாருங்க, இதுல யார் பொறுப்பானாக்கள், வெறுமனையை நாங்கள் எல்லாத்துக்கும் அங்காள கையை காட்டுறதை விட யார் பொறுப்பானாக்கள் என்ற விடயத்தையும் சொல்றார். வரலாற்றை அழிக்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதா எனும் சந்தேகமும் இதனால் ஏற்படுகிறது. தொல்பொருள் திணைக்களம் இந்த புராதன வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியை வைக்கிறார். முக்கியமான தொல்பொருள் திணைக்களம் கேள்வியை அடுத்த கேள்வியை கேட்கிறார். அதான் முக்கியமானது. ஆசிரியர் அந்த இடத்துலதான் ஒரு நடுநிலையான ஆய்வை செய்ய முற்படுறார். இந்த நிலையில் இச்சாசனங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் திருக்கோணேஸ்வரத்தின் ஆலய பரிபாலன சபையினருக்கும் தெளிவானிக்கிறார். அடுத்த இடத்துல சொல்றார், திருவோணமலை மண்ணின் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கின்றது. மிக தெளிவாக சொல்லி முடிக்கிறார். இந்த விடத்தில் இவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா? நாங்கள் இந்த கட்டுரையை வாசிக்கிறோம், வாசித்து கடந்து போகிறோம் என்பதுதான் முக்கியமானது. கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதற்கு அடுத்த கட்டமாக என்ன விடயத்தை செய்ய போகிறோம் என்ற கேள்வி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். அதே போல அடுத்ததாக திருக்கோணேஸ்வரம் பற்றி இன்னொரு கட்டுரையை முன்வைக்கிறது. 77ஆம் பக்கத்துல இந்த கட்டுரை இருக்கு. திட்டமிட்டு கோவில் சூழல் கடைகளால் ஆக்கிரமிப்பு என்ற கட்டுரை மிக முக்கியமான கட்டுரை. இந்த கட்டுரை இந்த நூலில் இருக்க மிக முக்கியமான ஆழமான கட்டுரையாக இருக்குது. அப்ப திருக்கோணேஸ்வரத்தை தற்போதைய நிலை பற்றிய இந்த கட்டுரை தமிழ் தேசிய அரசியலால் தமிழர்கள் அடைந்த வெற்றிக்கும் சிங்களவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு பெற்றுக்கொண்ட அடைவுகளையும் எடை போட்டு பார்க்கும் அளவுகளாக இருக்கிறது. 58 கடைகளாக இருந்ததாக அந்த காலப்பகுதியில சொல்லியிருக்கிறார். அப்ப திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆலயம் ஒன்றிற்கும் யாழ்ப்பாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தான் குரல் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார் என்பதை இந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுப்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அப்ப அந்த ஒரு நிலைமையும் இருக்கிறது. அப்ப எனவே நாங்கள் எங்களை எடை போட்டு பார்க்கக்கூடிய நிலைமைகள் இதிலே கவனமாக நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். அதே போல ஆசிரியர் இன்னொரு விஷயத்தை சொல்றார். திருமங்கலாய் சிவன் கோயில் பற்றிய கட்டுரை தமிழர்கள் வரலாற்று தன்மைக்கு இன்னொரு உதாரணமாகும். அவருடைய மொழியிலேயே இந்த விடயத்தை சொல்லலாம், மிக தெளிவாக இருக்கும். தற்போது இக்கோவிலின் பெரும்பகுதி அழிவடைந்து அதன் வழிபாடுகள் ஆங்காங்கே கற்குவில்களாக காணப்படுகின்றன. ஆயினும் இக்கோவிலின் கட்டட அமைப்பையும் அதன் கலைமரபையும் கோவில் தோன்றி வளர்ந்த காலத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்களையும் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றன. திருமங்கலாய் சிவன் கோயில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் இருந்து வழிபாடு மேற்கொள்ளப்படுவதாக சொல்றார். கிபி 10ஆம் நூற்றாண்டு என்பது மீண்டும் 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 நாங்கள் பூர்வீக குடி என்பதை மிக தெளிவாக நிறுவுகிறார். அவர் இந்த கட்டுரைகளை எழுதுகின்ற போது சாதாரணமாக கட்டுரைகள் எழுதக்குள்ள பொதுவாக இந்த பொழுத்தின் பாவனை, கடலரிப்பு, இல்லாவிட்டால் பெண் துஷ்பிரயோகம், இல்லாவிட்டால் சிறுவர் உரிமை, இந்த தலைப்புகள்ல பெரும்பாலான நாட்கள் பெண் உரிமை பற்றி கட்டுரைகள் எழுதி கொண்டு போவாங்க. இதுதான் வளமை. பத்திரிகைகள்ல கட்டுரைகள் எழுதக்கூடியதான் வளமையான விஷயம். சுகாதார தினம், சுற்றாடல் தினம், நீர்வள தினம் இது எழுதுவாங்க. ஆனா அவருடைய கட்டுரைகள் மிக தெளிவாக நாங்கள் எந்த இடத்தில் இருக்கிறோம், எந்த விடயங்களை பேச வேண்டும் என்ற விடயத்தை மிக தெளிவாக எழுதுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நாங்கள் எல்லாவற்றையும் பேசுற முக்கியம் இல்லை, எந்த நேரத்துல எதை பேச வேணும் என்பது தெளிவானது. இப்ப இந்த இடத்துல நாங்கள் எதை பேசணுமோ அதைத்தான் பேச வேணும். அந்த இடத்துல கட்டுரை ஆசிரியர் மிக தெளிவாக இருக்கிறார் என்ற விடயத்தையும் சொல்லிக் கொடுக்கிறேன். அதே நேரம் ஆசிரியர் தமிழ் அரசியல்வாதிகள் மக்களை பார்த்து கேள்வியை கேட்கிறார். வெளிகளில் தமிழ் மக்களுக்கு நேரவிருக்கும் ஆபத்தை அறியாரோ இலங்கை துறையும் லங்காபுரம் என்ற கட்டுரை இருக்குது, மிக தெளிவான கட்டுரை. அதுல இலங்கை துறைமுகத்துவாரம் பற்றிய முழுமையான பார்வையை வெளிப்படுத்துகிறார். அதுல இலங்கை துறைமுகத்துவாரம் என்று லங்கா பட்டுனை என்று அரசாங்கத்தால் ஊக்குவிக்கப்படுகிறது. அந்த பேரை மாத்திரம் பாருங்க. இப்ப நான் வரக்கூட பார்த்தா நான் இதுல பார்க்கல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரோட்டாளர்ல முட்டாள் தரிந்து என்று சொல்லி ஒரு படத்தின் ஒரு காட்சியை பார்த்தேன், ஒரு விளம்பரத்தை. அந்த தரிந்து என்ற சொல் அந்த படம் யாருடையது என்பது மிக தெளிவாக சொல்லுது. அப்ப நாங்கள் இந்த இடங்களில் எங்களுடைய சொற்கள் மிக தெளிவான விடயம். அப்ப எனவே இந்த விடயங்கள் பற்றியும் பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதே நேரம் சின்ன தொழுவாய் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் அபகரிக்கப்படும் ஆலய காணிகள் பற்றி ஒரு கட்டுரையில ஒரு விடயத்தை சொல்றார். அனுராதபுரத்திலிருந்து அரசாண்ட கஜபாகு மன்னன் திருக்கோணேஸ்வரத்தை இடித்து அழிக்கப் போவதாக கூறிக்கொண்டு அனுராதபுரத்திலிருந்து படையுடன் வந்தானாம். அவருடைய சொல்லுதான், அவருடைய மொழிநடை. வரும் வழியில் 2 கண்களும் பார்வை இழந்து விட்டன. தனது அகங்காரத்தால் தான் இப்படி நேர்ந்தது என்று உணர்ந்தான். இப்போது கந்தலா என்று கூறிய இடத்தில் அந்தணன் ஒருவர் எதிர்பட்டு விபூதி கொடுத்து ஆசீர்வதிக்க பார்வை பெற்றானாம்.
கண் தலைத்த இடமாதலால் அது கந்தனாய் எனப்படுகிறது. அவர் சின்ன தொழுவாய் சித்தி விநாயகர் பற்றி சொல்லக்குள்ள கஜபாமன் வரலாற்றையும் கொண்டு வர்றார். அப்ப அந்த கோயில், இந்த கோணேஸ்வரத்தோட லிங்கான கோயில், இந்த இணைப்பான கோயில், இந்த இணைப்பு செய்வதற்கு இந்த வரலாற்றையும் கூறுகிறார். அப்ப சகல இடங்களையும் என்னுடைய இருப்பை பெறுவதற்கான விடயங்களை சொல்கிறார். அதை விட அந்த பால் உற்பத்தி, அதே போல எங்களுடைய கலைஞர்களை பற்றிய கட்டுரைகள், இந்த கட்டுரைகளை முழுமையாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு அடைவையும் தோல்வியையும் மிக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கலாம். அதே நேரம் புதியவர்களுக்கு அவர் வாய்ப்பை எழுதுகிறார், வாய்ப்பை வழங்குகிறார். அப்படி இவருடைய கட்டுரைகள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தேடி பார்க்கின்ற போது மிக அருமையான கட்டுரை. அதே நேரம் அவரோட சல்லி, அந்த நான் சொன்னதை போல அதுல சல்லி பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லிக் கொண்டு போக மிக தெளிவாக சொல்கிறார். அதுல சல்லி கிராமத்தை பற்றி சொல்றார். சல்லி கிராமம் சலிக்கு மீனவர்கள் என்ற கட்டுரை பற்றியது. அது இந்த கட்டுரையில 250 வருட காலத்துக்கு மேற்பட்ட சல்லி முத்துமாரி அம்மன் வரலாற்றை பேச விளைகிறார். அதே நேரம் சுவரை அனைத்து மொழிகளுமே ஒரு சிறுகதை மொழி அல்லது நாவல் மொழி போல இருக்கும். இந்த கட்டுரையை வாசிக்கிற ஆட்களுக்கு ஒரு கட்டுரையோட சரிப்ப தராது. எளிமையான மொழிநடை, எங்களுடைய மொழிநடை. எனவே மொழிநடையும் நல்லம், அந்த புத்தகத்தின் வடிவமைப்பு நல்லம், உள்ளடக்கமும் நல்லம். அப்ப இதை பார்க்கக்கூட முழுமையான இன்று தமிழர்கள் நாங்கள் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை மிக வடிவாக ஸ்கேன் பண்ணி பார்க்கக்கூடிய நிலைமையா இந்த புத்தகம் இருக்குது. எனவே அனைவரும் இந்த புத்தகத்தை வாசித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நேரமும் அறிமுக உரையை அழகாக நடத்தி சென்ற ஊடகவியலாளர் திரு செந்தூர் அவர்களுக்கு நன்றி. நினைக்கிறேன் இந்த நூல் அறிமுகத்தை பொறுத்தவரையில் அவர் ஆய்வுக்கு அங்காலேயும் போய்விட்டார். ராஜ்குமாருக்கு அவ்வளவு வேலை இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு அவர் ஆழமாக சில விடயங்களை கூறி செல்கின்றார். பொதுவாக சொல்வார்கள், இந்த கட்டுரை என்பது ஒரு கோணம், கட்டுரைக்கு ஒரு கோணம் தான் இருக்குன்னு சொல்றாரு, ஆய்வுரைக்கு பல கோணங்கள் சொல்லி பொதுவாக சொல்வார்கள். ஒரு கட்டுரை என்பது கட்டுரைத்தல், அதாவது கட்டுரை என்பது ஆரம்பத்தில் பிரகாசமாயிருக்க வேண்டும். அதுக்கு பிற்பாடு வாசகர் அதை வாசித்துக் கொண்டு போகிற நேரத்துல ஒரு பாம்பு மெதுவாக ஊர்ந்து போ, நல்ல உதாரணத்தை அந்த அறிஞர்கள் சொல்வார்கள். பாம்பு மெதுவாக ஊர்ந்து போவதை போல மெதுவாக அது ஊர்ந்து செல்ல வேண்டும். இறுதியில் அந்த முடிவு என்பது முத்தாய்ப்பாய் அமைய வேண்டும் சொல்லி இந்த கட்டுரையை பற்றி இந்த ஆய்வாளர் சொல்லுகின்றது. நான் சொல்லவில்லை, இந்த ஆய்வாளர்கள் சொல்லிய ஒரு கருத்து. அந்த வகையிலே நாங்கள் நிகழ்வுக்கு வருகின்றோம். நூல் வெளியீட்டு நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அந்த நூலுக்கான முதற் பிரதியினை வழங்கி வைப்பதற்காக சேனையூர் நாகம்பாள் ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவஸ்ரீ அரசரட்னம் ஐயா அவர்கள், எங்களுடைய ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய பிரதம குரு பிரம்மஸ்ரீ வேதாகம்ப மாமணி சோபண்ணா ரவிச்சந்திர குருக்கள் ஐயா அவர்களுக்கு அந்த முதல் பிரதியை வழங்கி வைப்பார் என்பதை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். இருக்கின்றது. நன்றி ஐயா. தொடர்ந்து எழுத்தாளர் அரசரட்னம் அச்சுரன் அவர்கள் இன்றைய நிகழ்வினுடைய விருந்தினர்களுக்கான பிரதிகளை வழங்கி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றேன். நன்றி. தொடர்ந்து இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை மாநகராட்சி மன்றத்தினுடைய முதல்வர் எங்கள் அன்புக்குரிய கந்தசாமி செல்வராஜா அவர்கள் அந்த பிரதியினை பெறுகின்றார். நன்றி. தொடர்ந்து விசேட அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியர் திரு கி லக்ஷ்மண் சிசில் அவர்கள் அந்த பிரதியினை பெறுகின்றார். நன்றி. தொடர்ந்து பாரதி மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் அன்புக்குரிய திரு பூ ஏகாந்தன் அவர்கள் அந்த பிரதியினை பெறுகின்றார். நன்றி. தொடர்ந்து இன்றைய நிகழ்வினுடைய விழா தலைவர்
அன்புக்குரிய SS தனபாலசிங் அவர்கள் அந்த பிரதியினை பெறுகிறார். நன்றி. இப்பொழுது பிரதிகள், சிறப்பு பிரதிகள் அங்கே வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நூலாசிரியர் அவர்களிடம் வந்து உங்களுக்குரிய இந்த பிரதிகளை பெற்று செல்லுமாறு அன்பாக அழைக்கின்றோம். பெயர்களை நாங்கள் குறிப்பிட விரும்பவில்லை என்றால் யாரை அழைப்பது என்ற ஒரு சிரமமான காரியம். அந்த வகையிலே நினைக்கிறேன் இந்த புத்தகத்து நூலை அழகான முறையிலே அச்சிட்டு உதவிய SMS பிரிண்ட் ஆர்ட் உரிமையாளர் திரு ஜானவன் அவர்களை அந்த பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு அன்பாக அழைக்கின்றோம். நன்றி. தொடர்ச்சி பிரதிகளை பெற விரும்புகின்றவர்கள் நூலாசிரியம் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்பாக அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வை பார்க்கின்ற போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கின்றது. ஏராளமான எழுத்தாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய விழாவிலே கிடைத்திருக்கின்றது. உண்மையிலே மகிழ்ச்சி. நினைக்கிறேன் இந்த இதுல 34 கட்டுரைகள் அந்த நூலிலே அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு கட்டுரையும் திருகோணமலையினுடைய செய்திகளை, திருகோணமலையினுடைய அடையாளங்களை போரிட்டு காட்டுகின்ற இந்த கட்டுரைகளாக இவை அமைந்திருக்கின்றது. உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு விடயம். பலர் இந்த நோன்பையும் பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். கினியாவிலே இருந்தும் எங்களுடைய நண்பர்கள் இங்கே வந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நன்னாளாக இந்த நாள் அமைந்து கொண்டிருக்கின்றது. கோயில்ல போய்
வணக்கம் சார். சார் வீடியோ எடுத்து ஐயா சும்மா இருக்கிறீங்களா சார்? தமிழகத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னா இப்ப பாருங்க. அப்படி சும்மா இருக்கீங்களா? சும்மா கிடக்குது. காலையில வந்து தைரியத்தோட இருக்கிறது. போன் 5 மணிக்கு எப்படி சம்பஸ்லாம் முடியல நீங்களா போறீங்களா? என்ன செல்வநாயபுரம் தான் இருக்கிறோம். இல்லை வீட்டு ஒரு நாளைக்கு வரவங்க செல்வநாயபுரம் உதயகுமார் ஒரு அன்பான அறிவித்தல், தயவு செய்து புத்தகங்களை பெற்றுக்கொண்டு வீடுகளுக்கு செல்ல வேண்டாம். பேச்சாளர்களுடைய பேச்சு இருக்கின்றது, அவற்றை கேட்டு உரைகளை கேட்டு செவிமடுத்து செல்லுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நோன்பை கடைபிடிக்கின்றவர்கள் செல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனையவர்கள் செல்வதை தயவு செய்து தவிர்த்துக் கொள்ளுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எവിടെ
காலங்கள் என்னுடைய அடிகரடியும் அந்த அனுபவிச்சுட்டாங்களே. அது தெரியும், அது சரி. கல்வியை தொடர்பாக உண்மை தானே. நாங்களும் இங்க வந்திருந்து பிறகு அங்க போட்டோம். பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து அது ஒண்ணும் செய்யல. காலத்தினுடைய தேவை, காலம் அப்படி செய்யணும். நாங்கள் என்ன செய்யணும்? நான் இப்ப அம்மையிலையும் போயிட்டு வந்துதான் அலங்கரித்து போய் ஆய்வுரையை வழங்குவதற்காக உலகவியலாளர் திரு வடமலை ராஜ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கோட்டை வாசலின் காலக்கண்ணாடி கட்டுரை தொகுப்பு நூலுக்கு இந்த நிகழ்வுக்கு பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கோதாசன் ஐயா அவர்களே, திருவண்ணாமலை மாநகர சபை மேயர் அன்புக்குரிய செல்வராஜாந்தன் அவர்களே, மேலும் இந்த மேடைகளை விட்டிருக்கின்ற எங்களுடைய சிறப்பு அதிதிகள், கௌரவ அதிதிகள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோட்டை வாசலின் காலக்கண்ணாடி கட்டுரை தொகுப்பு நூலினுடைய ஆசிரியர் நண்பன் அரசரத்தினம் அச்சுதன் அவர்கள் இந்த நூலினை தொகுத்திருக்கின்றார். இந்த நூலினுடைய உள்ளடக்கமாக காணப்படுகின்ற பல கட்டுரைகளுடன் மிகவும் நெருங்கியவன். இந்த கட்டுரையை அவர் உருவாக்கும் போது பல சந்தர்ப்பங்களில் அவரோடு பல களப்பணிகளிலே நான் இணைந்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே இந்த நூலினுடைய உள்ளடக்கம், நூலுக்கு பின்னுள்ள பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் மற்றும் அது சார்ந்த பல உழைப்பு தொடர்பான விடயங்களை நேரடியாக நான் அனுபவித்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே இந்த நூலினுடைய ஆய்வுரையை செய்யுமாறு என்னுடைய அன்புக்குரிய நண்பன் அச்சுதன் அவர்கள் கேட்டிருந்தார். அந்த அடிப்படையிலே இந்த நூலினுடைய ஆய்வுரையினை நான் பேசுவதற்கு இங்கே முன்வந்திருக்கின்றேன். ஏற்கனவே எங்களுடைய தொகுப்பாளர் அதிபர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த நூலினுடைய அறிமுக உரையையும் அதை தாண்டி ஆய்வுரையும் சகோதரன் ஊடகவியலாளர் திருச்செந்தூரன் அவர்கள் பேசியிருக்கிறார் என்று நகைச்சுவையாக கூறியிருந்தார். அவருடைய பார்வை மிக அருமையாக இருந்தது. அதே போல இது சார்ந்து சில விடயங்களை மேலதிகமாக ஆய்வு செய்ய வேண்டிய மிக தேவை இருக்கின்றது. குறிப்பாக இந்த கட்டுரை தொகுப்பு உள்ளடக்கம் தொடர்பான விடயங்களிலே ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை கூறி தொடர்ந்து இதனை நான் ஆய்வுரையை நடத்தலாம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்திலே நில அபகரிப்பு தொடர்பான பல்வேறு விடயங்களை நேரடியாக அறிக்கையிடுவதற்காக இலங்கைக்கு வருகை தந்திருந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் அம்மையார் நவநீதம் பிள்ளை அவர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து சமூக கிளிவட்டி போன்ற இடங்களுக்கு சென்று மக்களுடைய அவலங்களை நேரடியாக சென்று பதிவிட்டிருந்தார். அந்த செய்தியை சர்வதேச செய்தி ஊடகங்களுக்கும் இலங்கையில் உள்ள தேசிய ஊடகங்களுக்கும் அச்சுதன் அவர்களும் நானும் அறிக்கையிட்ட பொழுது அந்த அறிக்கையிடலை நாங்கள் களத்திலே சென்று
அவர் சென்ற ஒவ்வொரு இடத்திலும் குறிப்பாக சம்பூர், கிளிவட்டி, அதைத் தொடர்ந்து ரால்குடியிலே நடைபெற்ற ஒரு கலந்துரையாடலின் போது நாங்கள் சென்றிருந்த போது அச்சுதன் அவர்களும் நானும் புலனாய்வாளர்களால் நேரடியாக அச்சுறுத்தப்பட்டிருந்தோம். அந்த விடயத்தை நாங்கள் எங்களுடைய அந்த சார்ந்த அந்த கட்டுரையை அவர் எழுதுகின்ற பொழுது நாங்கள் அடிக்கடி பேசுவோம். இது அடுத்த நவனிதங்களுடைய நியூஸுக்காக நாங்கள் அடிக்கிற போல அப்படின்ற மாதிரி பேசுவோம். அதுபோல இந்த கட்டுரையிலே தவிர்க்கப்பட்ட இன்னொரு கட்டுரை சம்பந்தமாக, இந்த நூலிலே தவிர்க்கப்பட்ட என்னுடைய கட்டுரை சம்பந்தமாக சொல்லலாம். எங்களுடைய மூதூரிலே இருக்கின்ற மூன்றாங்கட்டை மலை, கைமுந்தான் மலை என்று சொல்லப்படுகின்ற மலையிலே சட்டவிரோதமாக தமிழருடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டது. அது சார்ந்து அங்கு அமைக்கப்படுகின்ற விகாரைகள் தொடர்பாக மிக நேர்த்தியாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல மக்களுடைய பல்வேறு உண்மையான பாரம்பரியமான நிலங்களுடைய அபகரிப்பு தொடர்பாக பல விடயங்களை அறிக்கையிட்டிருந்தார். அது சார்ந்து இலங்கையினுடைய பத்திரிகை ஆணைக்குழுவிடம் அச்சுதன் அவர்களுக்கு எதிராக பௌத்த மத குழு பலரால் முறைப்பாடு செய்யப்பட்டு அது தொடர்பான விசாரணைகளும் தற்போது வரை தொடர்ந்து இருக்கின்ற இந்த விடயங்கள் பொதுவாக எங்களுடைய வாசகர்களுக்கும் இது சார்ந்த அந்த நூலுக்கு பின்னிருக்கின்ற வழிகள் தொடர்பாக நாங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே இந்த விடயங்களை தொட்டுக்கொண்டு இந்த நூல் தொடர்பான சிறிய ஒரு ஆய்வுரையினை நிகழ்த்துகின்றேன். நூலினுடைய கருத்து மற்றும் உள்ளடக்கம் திருகோணமலையினுடைய சமகால கலை, கலாச்சார, பண்பாடு, அரசியல் மற்றும் மக்களின் வாழ்வியல், அடக்குமுறை, வரலாற்றை திரிவுபடுத்துகின்ற பாங்கு முதலானவற்றை தாங்கி நிற்கிறது இந்த நூல். இவை அனைத்தும் தேசிய நாளிதழ்களிலே வாராந்தம் வெளிவந்த சமகாலத்திலே பல்வேறு முடிவெடுக்கும் அதிகாரத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் கையிலே இந்த விடயங்கள் ஊடகவியலாளர்களின் சார்பான ஒரு மனுவாக சென்றிருந்த கட்டுரைகள் தான் இங்கு நாங்கள் நூலாக அனைவரின் கைகளே இருக்கின்றது. ஆகவே தனியொரு மனிதனாக அச்சுதன் அவர்கள் தன்னுடைய பணியை இந்த மண்ணுக்காக மிக சிறப்பாக செய்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே கூறப்படுகின்ற வாழ்வியல் தொடர்பாகவும் எமது புராதன கலை, பண்பாட்டு விழுமியங்கள், தற்போதைய அரசியல், அது மட்டுமல்லாமல் மக்களுடைய சவால்கள், மக்கள் எதிர்நோக்கின்ற அடக்குமுறைகள், நில அபகரிப்பு தொடர்பாக பல்வேறு விடயங்களை இந்த நூல் தாங்கி நிற்கின்றது. இந்த நூலினுடைய தலைப்பாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றது கோட்டை வாசலின் காலக்கண்ணாடி. அந்த காலக்கண்ணாடி என்ற இந்த நூலினுடைய தலைப்பு இந்த நூலினுடைய 19வது கட்டுரையாக அவர் இணைத்திருக்கின்ற கட்டுரையினுடைய தலைப்பை தான் இந்த நூலினுடைய தலைப்பாக வைத்திருக்கின்றார். மிக அந்த பெயரை அவர் தெரிவு செய்யும் போது எனக்கு கூட சில குழப்பமாக இருந்தது. இந்த கட்டுரைக்கு எப்படி இந்த பெயர் பொருத்தமாக இருக்கும் என்ற தொடர்பாக நானே குழம்பி இருந்தேன். ஆனால் கட்டுரையை தொகுத்த பிறகுதான் இந்த நூலினுடைய முழுமை கிடைத்தது. நூலை என்னிடம் தந்து இதனை ஆய்வுரை செய்யுமாறு குறிப்பிட்ட பொழுது நான் இந்த நூலை முழுமையாக வாசித்து இந்த தலைப்புடன் பொருந்து போது மிக கச்சிதமாக அமைந்திருந்தது. உண்மையிலே எங்களுடைய இலங்கையினுடைய தமிழ் புராதான பல்வேறு விடயங்களை தாங்கி நிற்கின்ற தமிழ் மாமன்னன் எங்களுடைய ராவணேஸ்வரன் அவர்களுடைய வரலாற்றை தாங்கி நிற்கின்ற திருக்கோணேஸ்வரத்தினுடைய வரலாற்றிலே இலங்கையை ஆண்ட ஆங்கிலேயர், ஒல்லாந்தர், போர்த்துகீயர் போன்றவர்கள், அவர்களுக்கு முன்னர் இந்த மண்ணை ஆண்ட தமிழ் மன்னன் பாண்டியனுடைய சின்னத்தை பொறித்து அந்த மீன் சின்னத்தை தாங்கி நிற்கின்ற கோட்டை வாசல், அந்த கோட்டை வாசல் இருக்கின்ற அந்த மீன் சின்னம் எவ்வாறு இந்த திட்டமிட்டு அந்த சின்னம் அளிக்கப்படுகின்றது. அதுபோல திருவண்ணாமலை மாவட்டத்திலே இருக்கின்ற பல கல்வெட்டுகள் இன்று நிர்மூலமாக்கப்படுகின்றது. அது திருமங்கலையாக இருக்கலாம், செம்பிமலையாக இருக்கலாம், பல்வேறு இடங்களிலே இந்த மாதிரியான கல்வெட்டுகள் அழிக்கப்பட்டு வருகின்றது. அந்த விடயத்தை மிக நுட்பமாக அவர் இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நூலினுடைய முதலாவது கட்டுரையாக காணப்படுகின்ற கும்ப விழா என்பது
திருகோணமலை மண்ணினுடைய மிக முக்கியமான ஒரு கலை வடிவமாக காணப்படுகின்றது. இதே இந்த கும்ப விழா தொடர்பாக மிக பழமையான நூலாக காணப்படுகின்ற திருகோணமலையிலிருந்து வெளிவந்த குங்குமம் என்ற ஒரு நூலிலே நான் வாசித்திருந்தேன். 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே வெளியிடப்பட்ட அந்த நூலினுடைய கும்ப விழாவினுடைய வரலாறு, எங்கிருந்து அது தோன்றியது, அது எவ்வாறான விடயங்களை செய்கின்றது, எவ்வகையான கும்பங்கள் ஆடப்படுகின்றது என்பது தொடர்பான அன்றைய நிலையை மிக துல்லியமாக எங்களுக்கு காட்டியிருக்கின்றது அந்த நூல். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த முதலாவது கட்டுரையை நான் பார்க்கின்றேன். இது மூதூர் கிழக்கிலே நடைபெறுகின்ற அந்த கும்ப விழாவை பற்றி மிக துல்லியமாக, மிக சிறப்பாக, தெளிவாக சொல்லி இருக்கின்றார். காரணம், இன்று அந்த கும்ப விழா எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது, மருவி இருக்கின்றது, திரிவடைந்திருக்கின்றது. திருவண்ணாமலை நகரத்திலும் நவராத்திரி காலப்பகுதியிலே புரட்டாதி கும்பம் நடைபெறுகின்றது. இது மூதூர் கிழக்கிலிருந்து எவ்வாறு புகழ்படுகிறது, இங்கு நாங்கள் கைக்கொள்கின்ற கும்ப விழாவினுடைய சிறப்பு, அதனுடைய சாதக பாதகங்களை நாங்கள் அறிவோம். மூதூர் கிழக்கிலேயே அது எவ்வாறு ஒரு பயபக்தியுடன் கலந்த ஒரு நிகழ்வாக எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதை இந்த முதலாவது கட்டுரையிலே குறிப்பிட்டிருந்தார். எங்களுடைய பாரம்பரியம், கலாச்சார பண்பாடுகளை மிக தெளிவாக அந்த கட்டுரை தெளிவுபடுத்துகின்றது. மிக சிறிய ஒரு குறுகிய எழுத்துருவினை உருவாக்கப்பட்டதால் 3-4 பக்கங்கள் தான் இருக்கும். ஆனால் அதை வாசிக்கின்ற போது மிக தெளிவாக இன்றைய அந்த நூலினுடைய அந்த கும்பவிழா தொடர்பாக மிக தெளிவாக தெரிகின்றது. அடுத்ததாக 11வது கட்டுரையை நாங்கள் பார்க்க வேண்டும். எல்லோருடன் இருக்கின்றபடியால், புத்தகங்கள் கையில் கிடைத்தபடியால் நீங்களும் அதை பார்க்க முடியும். மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான ஒரு கட்டுரை அவர் எழுதியிருக்கின்றார். இந்த கட்டுரை பல, அதாவது அடக்குமுறைக்குள் இருக்கின்ற, விழிப்பு நிலையில் இருக்கின்ற, சவாலுக்கு உட்பட்ட, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் என்ற பல பிரிவினரை உள்ளடக்கியதாக அவர்களுடைய வழியை சொல்லுகின்ற ஒரு கட்டுரையாக இருக்கின்றது. அதிலே அவர்களுடைய உரிமை எவ்வாறு மறுக்கப்படுகின்றது என்பதை இந்த நூல் மிக தெளிவாக சொல்லுகின்றது. இந்த கட்டுரை 11வது கட்டுரை. அதில் மிக சிறப்பாக ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முன்னைய அரசாங்கம், அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய காலத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட 1 லட்சம் வேலை திட்டம். இந்த 1 லட்சம் வேலை திட்டத்திலே இலங்கையினுடைய சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, ஒரு வேலை வாய்ப்பிலே அரசாங்கம் ஒதுக்கிடுகின்ற ஒரு வேலை வாய்ப்பிலே 3% வேலை வாய்ப்பை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்ற சட்டமாக இருக்கின்றது. ஆனால் திருவண்ணாமலை மண்ணிலே மிக அதிகமாக போரினால் பாதிக்கப்பட்ட பெண் தலைமையிலான குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள், யுத்த பாதிப்பு என்று பல்வேறு விடயங்களை தாங்கி நிற்கின்ற வெலிகல் பிரதேசத்தினுடைய மக்களுடைய ஒரு குரலாக ஒலிக்கின்றது இந்த கட்டுரை. இது மூதூர் வெலிகல் பிரதேச செயலகத்தினால் தெரிவு செய்யப்பட்ட அந்த 1 லட்சம் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒருவர் கூட மாற்றுத்திறனாளிகள் இல்லை என்பதை மிக தெளிவாக இந்த கட்டுரை தாங்கி நிற்கின்றது. இது தமிழர் பிரதேசத்திலே விளிம்பு நிலை சமூகமாக காணப்படுகின்ற இந்த மாற்றுத்திறனாளிகள் எவ்வாறு தங்களுடைய உரிமைகள், அவர்களுடைய உரிமைகள் எவ்வாறு மறுக்கப்படுகின்றது என்பதற்கு மிக சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நூலிலே இந்த கட்டுரையை நாங்கள் பார்க்க முடியும். அடுத்தது நாங்கள் ஏற்கனவே சகோதரர் திருச்செந்தூர் குறிப்பிடுவது போல கட்டுரையாளர்கள் எழுதுகின்ற கட்டுரைக்கு பல உதாரணங்கள் சொல்லியது. இயற்கை அனர்த்தம், பொருத்தின் பாவனை, சிறுவர் பாதுகாப்பு, பெண்கள் உரிமை தொடர்பாக பல்வேறு கட்டுரைகள் தொடர்ச்சியாக வெளிவருகின்றது. ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான தலைப்பிலே கட்டுரை எழுதுவது மிக அரிது. சில ஊடகவியலாளர்கள் அவ்வாறான கட்டுரைகளை மாத்திரம்தான் எழுதுவார்கள். மிக அச்சுறுத்தலான இவ்வாறான கட்டுரைகள் இந்த நூலிலே அவர் எழுதிய கட்டுரைகளில் ஒன்று இந்த நூலிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. 19வது கட்டுரை. அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்களாக பயங்கரவாத தடுப்பு சட்டம், பயங்கரவாத தடை சட்டம், தற்போது வரைவில் இருக்கின்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற சட்டம் என்று பல்வேறு சட்டங்கள் சிறுபான்மை தமிழ் மக்களுக்கு எதிராக அரசாங்கம் கொண்டு வருகின்ற சட்டங்களாக காணப்பட்ட போதிலும் அன்று பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ் அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும்
சமூக செயற்பாட்டாளர்களும் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட கையெழுத்து வேட்டை தொடர்பாக மிக தெளிவாக இந்த கட்டுரையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டுரையை உண்மையிலே அந்த நூலிலே போடுவதற்கு ஒரு தனி தைரியம் ஒன்று உண்மையிலே. இந்த கட்டுரைக்காகவே இன்றைய நூல் வெளியிடும் எங்களுடைய புலனாய்வாளர்களால் தேடப்படும் நூல் யார் வந்தார்கள், நூலினுடைய பிரதி இந்நேரம் அவர்களுக்கு போயிருக்கும் என்றதையும் இந்த கட்டுரை ஒன்றுக்காகவே நடக்கும். அப்படியான ஒரு கட்டுரை தான் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பாக. 30வது கட்டுரை உருக்குலையும் தமிழர் பிரதேசம். இதிலே திருகோணமலையினுடைய தமிழ் பிரதேசங்களும் தமிழ் பெயர்கள் உள்ள பிரதேசங்களும் எவ்வாறு சிங்கள பெயர்களாக மாறியது. உதாரணமாக குமரன் கடவுளை கோமரன் கடவுளையாக மாறியதும், பண்புலம் மொரவையாக மாறியது தொடக்கம் பல கதைகளை நமக்கும் புதிய அதாவது இந்த பேர் இப்படி இருந்திருக்குமோன்னு சொல்லி நாங்களே திரும்ப யோசிக்கக்கூடிய அளவுக்கு பல பெயர்களை உள்ளடக்கிய விதத்திலே இந்த பெயர்களை குறிப்பிட்டு அந்த பிரதேசத்தை குறிப்பிட்டு மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி இருக்கின்றார். இது தமிழர் பிரதேசம், தமிழர்களுடைய தமிழ் பெயர் கொண்ட பிரதேசங்கள், எப்படி அந்த பிரதேசம் இப்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உருமறைப்பு செய்யப்பட்டு இருக்கின்றது என்பது தொடர்பாக மிக தெளிவாக இந்த கட்டுரை தொகுப்பு நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த கட்டுரையினுடைய எழுத்து நடை மற்றும் இலக்கிய அம்சம் தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்வோமானால், உங்களுக்கு தெரிந்திருக்கும் நண்பர் அச்சுதனுடைய குண இயல்பு. அவர் சிறியவர்களுடன் சிறியவர்களே பழகக்கூடிய பண்பு மிக்கவர், இளைஞர்களுடன் பழகக்கூடியவர். அதே போல அவர்களை விட வயது குறைந்தவர்களுடன் அதே விதமாக பழகக்கூடியவர். அவர்களுடைய நிலைக்கு இறங்கி அதன் மூலம் அவர்களுக்கு பெரியவர்களுடன் பழகுவர். பெண்களுடனும் மிக சிறப்பாக நம்பிக்கைக்குரியவராகவும் பழகக்கூடியவர். அதற்கு இன்றைக்கு வந்த இந்த எங்களுடைய ஒரு நூலுக்கு, நூலாசிரியருடைய நூலுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க என்றது அவர்களுடன் அவர் பழகுகின்ற விதத்தை வைத்து நாங்கள் அளவிட முடியும். பின்னால நான் இருந்து பின்னால வந்தவர்களாம் நல்ல கிரௌண்ட் தான் சொல்லிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு அவர் இருந்தார். அதுதான் அவருடைய மற்றவர்களுடன் எப்படி அவர் பழகுகிறார் என்ற ஒரு விடயம். சும்மா நண்பர்களாக பழகுகிறார் என்பது ஒரு உறவு இருக்க, நம்பிக்கையுடன் தங்களுடைய கதைகளை சொல்லுகின்ற பாங்கும் பலர் மத்தியிலே இருக்கும். அது அவர் நூலகத்தில் இருப்பது இன்னொரு வாய்ப்பு, அவருக்கு சாதகமான சூழல். இந்த வயதை ஒத்தவர்களுடைய வாசிப்பினுடைய ரசனை எப்படி இருக்கும் என்பதையும் அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை இந்த நூலினுடைய எழுத்து நடை மற்றும் இருக்கின்ற இலக்கிய நயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது பார்க்க முடியும். எல்லோரும் மிக இலகுவாக வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய சொற்பதங்கள் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம், அவருக்கு இருக்கின்ற விசேட அம்சம், அவர் ஒரு சிறந்த ஊடகவியலாளர், சிரேஷ்டத்துவம் மிக்கவராக இருக்கின்றார். இந்த காலப்பகுதியிலே 20 ஆண்டு, அதாவது கால் நூற்றாண்டுக்கு மேல் இந்த ஊடக பணியிலே இருக்கின்றார். இந்த அடிப்படையிலே ஊடகங்களிலே நாங்கள் செய்தி அறிக்கையை எடுக்கின்ற பொழுது நடைமுறையில் தற்போது நாங்கள் பேச்சு வழக்கில் இருக்கின்ற சொற்பதங்களை கூட எங்களுடைய செய்தியை எழுதும்போது வாசகர்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக பாவிப்பது எங்களுடைய வழக்கம். அந்த அடிப்படையிலே மிக தெளிவாக சாதாரணமான மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த எழுத்து நடை இருக்கின்றது. இது இந்த நூலுடைய இன்னொரு அம்சமாக பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே எழுத்து நடை மற்றும் இலக்கியம் தொடர்பாக பல இலக்கிய சொற்களை அவர் பாவித்திருந்தாலும் கூட அந்த இலக்கிய சொற்களும் அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய இலகு நடையிலே இருப்பது இன்னும் ஒரு அம்சமாக நான் குறிப்பிடுகின்றேன். அடுத்ததாக அவருடைய நூலினுடைய வலிமை மற்றும் குறைபாடு அல்லது மேம்படுத்த வேண்டிய விடயம் என்பது தொடர்பாக பேசலாம். என்னுடைய பார்வையில் இந்த நூல் பல தரப்பினரை கவரக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு வலிமையாக நான் பார்க்கின்றேன். உதாரணமாக இளைஞர்களையும் இந்த நூல் கவரக்கூடியதாக, அவர்களுக்கு தேவையான பல்வேறு விடயங்கள், அவர்கள் அறிந்திருக்க வேண்டிய விடயங்களை தாங்கி நிற்கின்றது. அதே போல கலைஞர்களுக்கும் இந்த நூல் மிக பயனுள்ளதாக இருக்கின்றது.
குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய கலைஞர்கள், கலைகள், கலாச்சார சூழல், பண்பாடு தொடர்பான விடயங்களை இந்த நூலிலே அதிகமாக கட்டுரைகளாக எழுதியிருக்கிற அடிப்படையில் இளைஞர்கள், கலைஞர்கள், எதிர்கால சந்ததியினர், அதுபோல பல்கலைக்கழக மாணவர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் இந்த நூல் வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும், அவர்களை கவர்ந்ததாக இருக்கும், அவர்களுக்கு மிக மிக பிரயோசனமானதாக இருக்கும். பல்வேறு தகவல்களையும் பல புள்ளி விவரங்களையும் தாங்கியதாக இந்த நூல் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இது அந்த நூலுக்கு வலிமையாக நான் பார்க்கின்றேன். இந்த நூலை மேம்படுத்த வேண்டிய குறை என்று குறிப்பிடுவதை விட மேம்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை நான் அதையும் குறிப்பிட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன இளைஞர்களுக்கும், கலைஞர்களுக்கும், புலம்பெயர்ந்தவருக்கும், பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இந்த நூல் பயனுள்ளதாக இருக்கும் என்ற விடயத்தை நான் அதிலும் அது நல்லதாக பார்க்கின்றேன். அதில் மேம்படுத்த வேண்டிய விடயமாக பார்க்கின்றேன் என்றால், அச்சுதனுடைய நூலை அச்சுதன் வெளியிட்ட 2014ஆம் ஆண்டு வெளியிட்ட விடிகாலை கனவுகள், 2011ஆம் ஆண்டு வெளியிட்ட எங்களை இந்த மண்ணின் மனிதர்களாக வாழ விடுங்கள், 2015ஆம் ஆண்டு வெளியிட்ட பேச்சும் செயலும் போன்ற நூல்களிலே அவர் வெளியிட்டிருக்கின்ற இந்த நூல், அதாவது எப்பயுமே நாங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று வருகின்ற பொழுது அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நூல் வந்து மிக சிறப்பாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நூலில் வந்திருக்கின்ற உள்ளடக்கத்தை நான் 3 விடயங்களாக பார்க்கின்றேன். ஒன்று பார்த்தீங்கன்னா எங்களுடைய கலை, கலாச்சார, பண்பாட்டு விழுமியங்கள், அதனுடைய வரலாறு மற்றும் இன்றைய நிலை தொடர்பாக ஒரு பகுதியாக பார்க்கலாம். அடுத்ததாக இந்த விளிம்பு நிலை சமூகம் அல்லது தமிழர் தரப்பிலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய கதைகளை, அவர்களுடைய சவால்களை, அவர்களுடைய அடக்குமுறைகளை, அவர்களுடைய நில அபகரிப்புகளை சொல்லுகின்ற இன்னும் ஒரு பகுதியாக அந்த நூலை பார்க்க முடியும். இன்னும் ஒன்று, இந்த மண்ணை பொன்னாக்குகின்ற தொழிலாளர்களாக இருக்கலாம், விவசாயிகள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் போன்றவர்களுடைய கதைகளை இன்னும் ஒரு வடிவமாக பார்க்கலாம். இந்த 3 வகையான 3 பிரிவாக இந்த நூலினை தொகுத்திருக்க முடியும். அதற்கான கட்டுரைகள் சகோதரர் அச்சுதன் அவர்களிடம் அதிகமாக இருக்கின்றது. அதை எழுதக்கூடிய வல்லமையும் அவர்களிடம் இருக்கின்றது. ஆகையினால் நான் குறிப்பிடுகின்றேன், இந்த தலைப்புகளிலே தனித்தனியாக நூல்களை வெளியிடும் போது அது மிக சிறப்பாக அமையும். அதற்கான கட்டுரைகள் இவரிடம் அதிகமாக இருக்கின்றது. இந்த 3, அதாவது கலை, கலாச்சாரம் தொடர்பாக மிக ஆர்வம் உள்ளவர், தொடர்ச்சியாக இலக்கிய பணியிலே ஈடுபடுகின்றவர். ஆகவே அந்த நூலை, அதற்காக ஒரு நூலை எதிர்காலத்திலும் மக்களுடைய அவலங்கள், அடக்குமுறைகள், உரிமைகள் சார்ந்த விடயங்களை அவர் அவதானித்து அது சார்ந்து ஒரு அறிக்கையிடலை செய்து அதற்காக ஒரு நூலும், தொழிலாளர்கள் தொடர்பான விடயங்களை அறிக்கையிட்டு அதற்குரிய நூலையும் எதிர்காலத்தில் வெளியிட வேண்டும் என்று அன்பாக நான் கேட்டுக்கொண்டு முடிவுரையிலே நான் குறிப்பிடுகின்றேன். திருகோணமலை மக்களுடைய, அதாவது திருகோணமலையுடைய வரலாற்றினுடைய ஒரு கால கண்ணாடியாக இந்த கோட்டை வாசலின் கால கண்ணாடி அச்சுதன் அவர்களுடைய எழுத்திலே உருவான இந்த நூல் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து முடியாது என்று கூறிக்கொண்டு, இந்த நூலுக்கான ஆய்வுரையை வழங்க வாய்ப்பளித்த நூலாசிரியர் நண்பன் அச்சுதன் அவர்களுக்கும் வெளியீட்டு குழாமுக்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நேரமும் ஆய்வுரையை சிறப்பாக நடத்தி சென்ற ஊடகவியலாளர் வடமலை ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, இப்பொழுது நாங்கள் அதிதிகளுடைய உரையிடம் பெற இருக்கின்றது. எங்களுடைய எழுத்தாளர் அச்சுதனுடைய பாடசாலைக்கார நண்பனும் திருவட்டி பாரதிபுரம் வித்தியாலயத்தினுடைய அதிபரும் ஆகிய திரு பூனா ஜெயகாந்தன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்பு அழைக்கின்றேன். அனைவரையும் நேரத்தில் விழித்தவனாக மேலேயே இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே இங்கே வரைய தந்திருக்கின்ற அனைவரும் அச்சுதனுடைய, அதாவது வசதிக்குரிய இலக்கியவாதிகள். ஆனால் நான் அந்த இடத்திலே சற்று வேறுபட்டு எனக்கு இந்த பகுதி கொஞ்சம் என்னுடன் சேர்ந்தது இல்லாத ஒரு விடயம். அச்சுதனை பொறுத்தவரையிலே நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சிறு பிராயத்திலிருந்து இந்த பள்ளி மாணவர்கள், அதாவது பள்ளி தோழர்கள் எங்களுடன் சேர்த்து இன்னும் ஒருவர் செந்தூரன் அவர்களும் முன்னால் இருக்கின்றார். உண்மையிலேயே
அச்சுதனை நினைக்கும் போது இன்றைக்கு உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது. அச்சுதன் நானும் அச்சுதனும் சேனியோர் மந்திரிய கல்லூரியிலேயே படிக்கும் போது அப்போ அந்த கடும் பிரச்சனைக்குரிய காலத்திலே மின்சாரம் டிவி எந்த வித இதுகளும் இல்லாத நிலையிலே எங்களுக்கு நாங்கள் இருவரும் பத்திரிகை வாசிப்பதிலே கொஞ்சம் ஈடுபாடு கூடுதல். எனவே கட்டவரிச்சான் பொது நூலகத்திலே நூலகம் மூடிய பிற்பாடு நூலகத்துக்கு பொறுப்பான செல்வன் ஐயா இருந்தவர். அவரிடம் சகல பத்திரிகைகளை வீரகேசரி தொடக்கம் அனைத்து பத்திரிகைகளையும் நானும் அச்சுதனும் அப்படியே நூலகம் மூடும் போது அதை வாங்கி எடுப்போம். இருவரும் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் மாறி மாறி இருவரும் அந்த பத்திரிகைகளை வாசிப்போம். உண்மையிலேயே எனது வீட்டுக்கு வந்து அவர் அதை பெறுவார், மாறி நான் அவரை வீட்டுக்கு கொண்டு எடுப்பேன். பிறகு பிற்பாடு நாங்கள் இருவரும் ஏஎல் படிப்பதற்காக திருவண்ணாமலை இந்து கல்லூரிக்கு இருவரும் வந்தோம். இந்த இந்து கல்லூரியில் படிக்கும் போது 1996 ஆண்டு ஏஎலுக்காக இங்கே கற்கிற போது அவருக்கு இந்த பத்திரிகையிலே எழுத வேண்டும் என்ற ஆர்வம் அச்சுதனுக்கு இருந்தது. இப்ப நாங்களும் வழியாக அச்சுதன் உங்க எழுத்துக்கு அவர் எழுத்து அச்சுதன் எழுத்தும் என்னுடைய எழுத்தும் உண்மையிலேயே வாசிக்க கூடிய அளவுக்கு அவ்வளவு அழகாக இருக்காது கையெழுத்துக்கள். ஒருவனை என்னத்தை வழித்தாலும் அங்கே எப்படி அவர்கள் வாசித்து எடுப்பார்கள், எப்படி அது பேப்பர்ல வரும் கேட்பேன். அப்படி இருக்கிற போதுதான் முதல் முறையாக அவர் பெயர் பத்திரிகையில் வந்தது பேனா நண்பன் என்ற அறிமுகத்தில். அதன் பிற்பாடு தினவரசு, அப்ப தினவரசு கடும் இளைஞர்களை கூடுதலாக கவர்ந்த காலம் அந்த தினவரசு பத்திரிகை. அந்த நேரத்தில் தான் அவர் அதிலே சிறு கவிதைகள் எழுதியவர். 96 ஆண்டிலே அவருடைய அந்த பகுதி ஆரம்பிக்கப்பட்டது. அன்றிலிருந்து அவர் சிறு சிறு கவிதைகள் எழுதித்தான் அதன் பிற்பாடு இந்த துறைக்கிலே வந்தவர். அவர் விரும்பியது போல் அவருக்குரிய தொழிலும் இந்த அவர் சார்ந்ததான இந்த நூலகத்திலே வந்தது உண்மையிலேயே அவருக்கு இறைவன் கொடுத்த அந்த அவருடைய எதிர்பார்ப்புக்கு அமைவாக இருந்தது. உண்மையாகவே அச்சுதன் அவர்கள் உண்மையா நான் இருவரும் டே போட்டு தான் கதைத்து கொள்ள வேண்டாம். அவர் நண்பர் 2 பேரும் இந்த இடத்துல என்னையும், அதாவது என்னுடைய வளர்ச்சியிலே மிகவும் சந்தோஷப்படுகின்ற ஒருவர். அதே மாதிரி அச்சுதனுடைய அவருடைய அந்த பிரிவுகளை அவர் ஒவ்வொரு விடயம் செய்யும் போதும் அவருடைய பேஸ்புக் தொடக்கம் பத்திரிகையில் அவருடைய செய்திகள் வரும்போது சில செய்திகளை நான் அதை நோட் பண்ணி எடுத்துக் கொள்ளுவேன். அது அவருக்கும் தெரியாது. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கின்றது. நண்பர் அதாவது தன்னுடைய இந்த நிகழ்வில் என்னையும் உண்மையாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டிருந்தான். உண்மையாக நண்பனுக்கு இந்த இடத்துல நன்றியை கூறி எல்லோரும், அதாவது இது சம்பந்தமாக புத்தகங்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருந்தாலும் எனது பள்ளி நண்பன் இந்த நிலையை பார்க்கும்போது உண்மையிலேயே நான் மனதார சந்தோஷப்படுகின்றேன். இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். விசேட விருந்தினராக வந்து இவ்வளவு நேரம் உரையாற்றி சென்ற பாரதி மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் திரு ஜெயகாந்த் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, அடுத்த விசேட அதிதியாக கொழும்பிலிருந்து வருகிறது. நான் நினைக்கின்றேன் இரவு 8:30 மணி வரைக்கும் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து காலையிலே திருவோணமலை வந்து அடைந்திருக்கின்ற நினைக்கிறேன் லக்ஷ்மண் சிசில் என்ற பெயர் ஒரு முக்கியமான பெயர். வீரகேசரி பத்திரிகை நினைக்கிறேன் இத்தனை பத்திரிகைகள் தோன்றி மறைந்து போகிற இந்த காலகட்டத்தில் நீண்ட ஆயுளோடு நினைக்கிற இந்த நூற்றாண்டை நெருங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பத்திரிகையாக நாங்கள் வீரகேசரியை பார்க்கின்றோம். அதே குறிப்பாக கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒருவர் இங்கு விசேட விருந்தினராக வந்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே வீரகேசரி பத்திரிகையுடைய உதவி ஆசிரியர் திரு கி லக்ஷ்மண் சிசில் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்பு அழைக்கின்றேன். இங்கு இந்த அச்சுதன் அவர்களுடைய கோட்டை வாசலில் கால கண்ணாடி என்ற நூலுக்காக பிரதம விருந்தினராக வருகை வந்திருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், திருவண்ணாமலை மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்
புவதாசன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் சுப்ரா கொண்டு மாநகர சபை ஆணையர் மன்னிக்கவும் திருவண்ணாமலை மாவட்ட மாநகர ஆணையாளர் சுப்ரா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய விருந்தினர்களாக கலந்து கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அத்துடன் இங்கே இந்த நிகழ்வை கண்டுகளிக்க வேண்டும் என்று உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த இடத்துல முதலாவதாக நான் எனக்கும் இந்த திருவண்ணாமலை மண்ணுக்குமான உறவை சொல்லிவிட்டு அடுத்த விடயத்துக்கு போகலாம் இருக்கிறேன். அதாவது நான் சிறு வயதிலே இங்கே படித்த இடம் வந்து பாளையத்தில் தான் இருந்தேன். 80-85 காலப்பகுதியில் படித்த பாடசாலை என்று சொன்னால் அது இப்பொழுது அந்த பேரில் இல்லை. அப்பொழுது இருந்தது கஞ்சி மட மகா வித்தியாலயம் என்று இருந்தது. இப்பொழுது தெரியும். இப்பொழுது வந்து விவேகானந்தா என்று பெயர் மாற்றப்பட்டிருந்தது. அந்த பாடசாலையில் தான் படித்திருந்தேன். அது கல்வி கட்டது இங்கு அதோடு தொடர்பு. அடுத்ததாக நான் பொன் எடுத்ததும் இந்த மணிலே தான். அது பேரிலே அன்பு உள்ள ஒரு ஊர். அது உங்களுக்கு உலக இருப்பேன் நினைக்கிறேன். அந்த ஊரில் தான் பெண் எடுத்தேன். சரி, அடுத்ததாக இந்த விடயத்துக்கு வருவோம். அச்சுதன் அவருடைய பெயரை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அவருடைய பேரிலேயே அச்சு இருக்கிறது. அதனால் தான் இன்னும் அச்சுத்துறையிலேயே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது ஊடகத்துறை பத்திரிகை எழுதுற அந்த அதுவும் ஒரு அச்சு தான். அதுபோல் இந்த புத்தகங்கள் எழுதுவது அதுவும் ஒரு அச்சு தான். அப்ப இந்த இவருடைய பெயரை அவருடைய தந்தையார் அரசரத்தினம் அவர்கள் தெரிந்துதான் வைத்தாரோ என்னவோ, அல்லது பெயர் வைத்ததுக்கு பிறகுதான் இவர் அப்படி மாறினாரோ என்னவோ, அந்த பெயர் வந்து இவருக்கு பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. அதனால் இந்த பெயரிலே அச்சுதன் என்ற பெயர் 5 எழுத்துக்களை கொண்டது. பொதுவாக 5 வந்து புதனுக்குரிய கிரகம் சொல்வார்கள். அதாவது ஜனவசியமுடைய நம்பர். அதிலிருந்து நீங்க புரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்வுக்கு வந்த மக்களுடைய எண்ணிக்கையை வைத்து புரிந்து கொள்ளலாம் எவ்வளவு ஜனவசியமுடையவர் என்று உங்களுக்கு விளங்கியிருக்கும். அடுத்து இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். நேரம், அதாவது எங்கள் எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் தரப்பட்டிருக்கின்றது. அத்துடன் 365 நாட்கள் தரப்பட்டிருக்கின்றது. அதை சரியான முறையில் பயன்படுத்துபவர் வாழ்க்கையில் வெற்றி காண்கிறார். அதே எங்களுடைய அச்சில நகர்களை குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த நேரங்களை சரியாக பயன்படுத்தி தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு இந்த புத்தகங்களை வெளியிட்டு அதற்கு நேரம் ஒதுக்கி அதை வெளியிடுவது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்துல அவர் பாராட்டணும். அடுத்ததாக இன்னொருடைய சொல்ல வேண்டும். 2 அவருடைய வேலை நகர சபையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக இந்த நம்முடைய ஊடகத்துறை பத்திரிகைக்கும் அவர் ஒரு செய்தியாளராக இருக்கின்றார். இந்த காலத்திலே ஒரு வேலை செய்வதே பெரும் பாடாக இருக்கின்றது. அதிலே அவர் 2 வேலையை செய்து கொண்டு அதற்கிடையில் இந்த புத்தக எழுத்த பணிகளையும் செய்வது மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விடயம். இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். அதாவது இப்ப நான் வீரேசன் அலுவலகத்திலே இருக்கும் பொழுது இப்ப கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றேன். கிழக்கு மாகாண செய்திகள் இந்த தான் தரும். அப்ப செய்தியை மின்னஞ்சலில் அனுப்பிவிட்டு தொலைபேசி அழைப்பு கொடுத்தார்கள். அது அழைப்பு வழங்கப்படுத்தாங்க. அந்த 2 செய்தி போனால் நீங்கள் போடலையே அப்படின்னு வரும். சிலர் வந்து அந்த செய்தி ஒன்று அனுப்பி கொஞ்சம் பாருங்க அப்படின்னு வரும். இப்படியான ஒரு என்ன சொல்றது, கட்டளைகளுக்கிடையே ஒரு அழைப்பு வரும். சார் 2 செய்தி போட்டுக்கலாம் சார், கொஞ்சம் பாருங்க சார். இப்படி ஒரு பணிவாக, கீழ்ப்படிவாக, ஒரு வேண்டுகோளாக, அது கட்டளையாக இல்லாமல் வேண்டுகோளாக முன்வைத்து தன்னுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய அந்த பக்குவமுடைய என்னுடைய அச்சம் என்பது நான் பெருமைப்படுகிறேன். அவருடைய இந்த பணிவு தான் அவருடைய இந்த உயரத்துக்கு அதை கொண்டு இருக்கின்றது. அதாவது பைபிளிலே ஒரு வசனம் இருக்கின்றது, தன்னை தாழ்த்துபவன் உயர்த்தப்படுவான். அதற்கு மிக சிறந்த உதாரணம் அவருடைய அச்சுதனை குறிப்பிடலாம். அடுத்ததாக இன்னொரு விடயத்தை, முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். எங்களுடைய இந்த சைவமும் தமிழும் தலைத்துவமும் இந்த திருமலை மாவட்டத்திலே எனக்கு இருக்கிற கவலை என்னவென்று சொன்னால், ஏனைய கிழக்கு மாநிலத்தில் உள்ள மற்ற மாவட்டங்கள், அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலே ஊடகத்துறை கண்டு நிறைய பேர், ஒரு
30-35க்கும் மேற்பட்ட உடைகளாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த திருமலை மண்ணிலே வெறும் விரல் விட்டு எண்ணக்கூடிய 5-6 ஊடகங்களால் தான் வீரை செய்கின்றார்கள். மற்ற இடங்களுக்கு எனக்கு தெரியவில்லை. தமிழ் ஊடகங்கள் மிக மிக குறைவாக இருக்கின்றது. இதிலே அச்சுதன் போன்றவர்கள் வந்து முக்கியமான ஒருவர். அப்ப இது வந்து பெரிய ஒரு குறைபாடாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் எங்கள் மண்ணில் இந்த மண்ணினுடைய பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஊடகங்கள் நிறைய பேர் இருக்க வேண்டும். ஆனால் சாதாரணமா இந்த விதேச பத்திரிகை எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் மட்டக்களப்பு செய்தியும் அம்பாறை செய்திகளும் தான் கூட வரும். திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வந்து சரியான குறைவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இங்கே இருந்து வருகிற செய்திகள் குறைவு, சரியான குறைவாக இருக்கும். அதனால உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் ஊடகங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் தமிழ், அதாவது வட கிழக்கிலே முக்கியமான மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம், எனக்கு மிக பிடித்த மாவட்டம். இந்த மாவட்டத்திலிருந்து, அதாவது கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தை எப்படி நாங்கள் பார்க்குறோமோ அது மாதிரி தான் திருவண்ணாமலை மாவட்டத்தையும் பார்ப்பேன். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தெரிஞ்சுக்கும். இந்த மாவட்டத்திலிருந்து போதிய அளவு செய்திகள் வருதில்லை, மக்களுக்கு பிரச்சனைகள் நடக்கிறது இல்லையா அல்லது என்னன்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கின்றது. அதெல்லாம் வந்து ஊடகங்கள்லாம் வெளியில கொண்டு வரணும். செய்தி இந்த பிரச்சனைகளை வெளியில கொண்டு வரணும். அதுக்கு சிறந்த ஊடகங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டு நிற்கின்றேன். எனக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு தந்த அன்புக்குரிய நண்பர் ஊடகர் அச்சுதன் அவர்களுக்கு நன்றி கூறி, என்னுடைய இந்த நேரம் செய்யப்படுத்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கொழும்பிலிருந்து வருகை தந்து இவ்வளவு நேரம் உங்களோடு இருந்து இந்த சிறப்புரையாற்றிய வீரகேசரினுடைய உதவியாளர் திரு லக்ஷ்மண் சிசில் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உங்களுடைய ஆதங்கம் உங்களுக்கு வெளிப்படுகின்றது. நினைக்கிறேன் இந்த கட்டுரையிலே, இந்த புத்தகத்திலே இருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு 23 பேர் ஊடக கற்கையை முடித்துக் கொண்டு திருவண்ணாமலையிலிருந்து வெளியாயிருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் வாசிக்கின்ற போது அறியக்கூடியது. உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி. எதிர்காலத்திலே இந்த ஊடகத்துறைக்கு பலர் இன்னும் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் சூழலும் ஏற்படும் என்று நாங்கள் நம்பலாம். அப்ப அந்த வகையில் தொடர்ந்து உரையாற்ற வருமாறு இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை மாநகராட்சி மன்றத்தினுடைய முதல்வர் எங்கள் அன்புக்குரிய திரு கந்தசாமி செல்வராஜா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூற வருமாறு அன்பாக அழைக்கின்றேன். இன்று அச்சுதன் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கோதாசன் அவர்கள், அதைத் தொடர்ந்து இங்கே வந்திருக்கின்ற வீரகேசரியன் ஆசிரியர் லக்ஷ்மண் ஸ்ரீ அவர்களே, அதிபர் ஜெயகாந்தன் அவர்களே, தனபால சிங்கையா அவர்களே, செந்தூரன் அவர்களே, பீம்சன் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, வந்திருக்கின்ற ஏனைய விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்து வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓட்டை வாசலில் காலக்கண்ணன் சிறப்பான ஒரு கலையங்கம். அச்சுதன் அவர்களை எனக்கு நீண்ட நாட்களாக தெரியும். அவரை இந்த நகராட்சி மன்றத்திலே வேலைக்கு அமர்த்தியவர்களில் நானும் ஒருவன். 2006ஆம் ஆண்டு அளவில் அவரை வேலைக்கு அமர்த்தினோம். அதைவிட அவருடைய தந்தையார் அரசர்க்கம் என்பவர்கள் என்னோடு இலங்கை போக்குவரத்து சபையிலே பணிபுரிந்தவர். அவர்கள் எனக்கு 50 வருடங்களாக தெரியும். அந்த வகையில் அவர் ஒரு எங்களோட போக்குவரத்து சபையிலே கடமையாற்றுகின்ற போது தந்தையார் ஒரு ஆசிரியராக, நூலாசிரியராக, பத்திரிகை நிருபராக கடமையாற்றி தன்னுடைய விடயங்களை அவர் செயல்படுத்திக் கொண்டிருந்த அந்த பழக்க வழக்கங்களிலே அவருடைய மைந்தன் அச்சுதனும் கால் பதித்திருக்கின்றார். எனவே அவருடைய இந்த சிறப்பான விடயங்களுக்கு நாங்கள் நன்றி வாழ்த்து கூறுகின்றோம். அறிவையும் சமூக ஒழுக்கத்தையும் தான் சார்ந்த சமூகத்தின் மீதுள்ள பற்றையும் சமூகத்தின் இருப்பையும் உறுதிப்படுத்துவதுதான் ஒரு சிறந்த படைப்பாளியின்
படைப்புக்கும் அந்த வகையில் இந்த இவரின் படைப்புகளுக்கு இவரின் படைப்புகள் அதை வலியுறுத்தி நிற்கின்றன என்பதை இங்கே சில கட்டுரைகள் காட்டுகின்றன. எமது சமூகம் சார்ந்த படைப்புகளுடன் அந்த படைப்பாளிகளுடன் சேர்ந்து எந்த சமூகம் வளரவில்லையோ அந்த சமூகம் இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இருக்கும். இணை அழிப்பு என்னும் ஆழ்கடலில் நீந்திக் கொண்டிருக்கின்ற நாங்கள் எமது சமூகத்தினர் கரை சேர வேண்டுமானால் அதற்கு கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டியது எங்களுடைய படைப்பாளிகளின் படைப்புகளும் எங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளும் பதியப்பட வேண்டும். அது ஆவணங்களாக சேர்க்கப்பட வேண்டும். பயங்கரமான ஆயுதம் எது என்று கேட்டால் துப்பாக்கியில் இருந்து வருகின்ற தோட்டாவல்ல. பயங்கரமான ஆயுதம் ஒரு சமூகத்தின் படைப்பாளியின் படைப்புகளிலே இருந்து அது படைக்கப்பட்டு புத்தகமாக்கப்பட்டு அது ஆவணமாக்கப்படுகின்ற அந்த ஒரு வரலாறு தான் ஒரு பயங்கரமான ஆயுதமாக எங்களை அழிப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கும். எமது மண்ணின் ஒரு சிறந்த எழுத்தாளராக அச்சுதன் அவர்கள் வளர்ந்து கொண்டு வருகின்றார். அவருடைய ஆக்கங்களும் அவருடைய இந்த 4வது புத்தகம் என்று நினைக்கின்றேன். அவருடைய இந்த கோட்டை வாசலே கால கண்ணாடி என்ற புத்தகத்தில் பல அற்புதங்கள் இங்கே படைத்திருக்கின்றார். அவருடைய நோக்கங்களும் அவருடைய எண்ணங்களும் நிறைவேறுவதற்கு இந்த மாநகர சபை அவருக்கு பெரிதும் உதவியாக இருந்திருக்கின்றது. நகர சபையாக இருந்த காலத்திலிருந்து அவர் கிட்டத்தட்ட இப்போது 20 வருடங்களாக இங்கே வேலை செய்கின்றார். 20 வருடங்களாகவும் அவர் தனது அச்சு வேலைகளையோ அல்லது பத்திரிகை வேலைகளையோ செய்வதற்கு கண்டும் காணாமல் நேரம் ஒதுக்கி கொடுத்தது இந்த நகர சபையும் மாநகர சபையும் என்பதை நான் இந்த தருணத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அவர் 20 வருடமாக எங்கு சென்றாலும் அதற்கு எந்த விதமான மறுப்புகளோ அல்லது நாங்கள் எந்த விதமான இடையூறுகளோ அல்லது வேறு நேரத்தில் வேறு செல்கின்றாரோ என்று எந்த விதமான தடங்களும் நாங்கள் விதிக்காத வகையில் அவர் இந்த வளர்ச்சியை அடைந்திருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாநகரத்துக்கு அவர் இன்னும் பல விடயங்களை தெரிய தர வேண்டும். அதே போன்று இங்கே இருக்கின்றார் எங்களுடைய வரவேற்புரை நிகழ்த்திய விபீஷன் அவர்களும் 2006ஆம் ஆண்டு அவரையும் நாங்கள் தான் வேலைக்கு சேர்த்தோம். அவரும் அச்சு தொழிலே ஊடகவியலாளராக அவரும் கடமையாற்றுகின்றார். எனவே இந்த இருவரும் தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி தங்களுடைய இந்த மண்ணுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் பெரும் துணையாக இருந்திருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு அச்சுதனின் கவிதைகள், கட்டுரைகள், தொகுப்புகள் மென்மேலும் வளர வேண்டும். அவர் இந்த மண்ணின் சிறந்த ஒரு எழுத்தாளராக திகழ்ந்து எங்களுடைய திருமலை மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். பல விடயங்களில் தொட்டு சென்றார். கோவில் சம்பந்தமான விடயங்கள் அந்த விடயங்கள் எனது மகனும் எனது மருமகளுமாக சேர்ந்து இந்த யூடியூப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற அத்தனை கோயில்களையும் அதன் வரலாறுகளையும் அதை சார்ந்த எழுத்து விடயங்களையும் அங்கே பிரசுரமாக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் அவர்களுடைய ஆக்கங்களும் அவருக்கு உதவி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். திருவண்ணாமலை மண்ணிலே பல மாற்றங்கள் இருந்திருக்கின்றன. பாண்டியன் காலத்தில் நடந்த மாற்றங்களை நாங்கள் இங்கே கூறிக்கொள்கின்றோம். திருவண்ணாமலையிலே ஆறாங்கட்ட பகுதியிலே இருக்கின்ற வைரவத்தி என்ற கோவில், அதுக்கு முன்னுக்கு இருக்கின்ற பாடசாலை சாரதா வித்யாலயம், இப்போது அது சாரதாபுரம் என்று மாற்றப்பட்டிருக்கின்றது. சரிதாபுரம் என்று மாற்றப்பட்டிருக்கின்றது. நாங்கள் வேலை செய்கின்ற காலத்திலே அச்சுதனுடைய தந்தையாருக்கும் தெரிந்திருக்கும். அது சாரதா வித்யாலயம், சாரதாபுரம், ஆறாங்கட்டை கப்பல் தொழில். அதுபோன்று எங்களுடைய சாரி மாஸ்டர் இங்கே இருக்கின்றார். அவர் கடமையாற்றுகின்ற பாடசாலை ஒரு தமிழ் பாடசாலை, இப்போது அது முஸ்லிம் பாடசாலையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்துக்கு உண்மையான பேர் மூட்டக்காரத்தில் அதன் பேர் மாற்றப்பட்டிருக்கின்றது அமரியாவாக. அப்படி பல சரித்திரம் உள்ளூருக்குள்ளே இருக்கின்றது.
அதுகளை நாங்கள் வெளிக்கொண்டிருந்தால் அதுவும் சரித்திரங்களாக மக்களுக்கு தெரிய வரும். அந்த பகுதியிலே மூட்டக்காரத்தெரு என்ற பகுதியிலே இருக்கின்றவர்கள் அவர்கள் இருந்த இடம் வந்து அவர்கள் தொழில் செய்த இடம் வந்து எங்களுடைய கொரியாவத்தையிலே இருந்த மக்களை அந்த நேரத்தில் ஏற்பட்ட நோய் காரணமாக கால்ரா என்ற நோய் தொட்டிக் கொண்ட நேரத்தில் அந்த விடயம் அங்கே ஒரு துறைமுகம் இருந்தது. அந்த இடத்திலே அது பாய்க்கப்பல்லே தோணியிலே பாய்க்கப்பல்லே இந்தியாவில் இருந்து அரிசி பானை சட்டியை கொண்டு அங்கே இறக்குவார்கள். அது ஒரு துறைமுகமாக அந்த இடம் இருந்தது. அந்த மணிக்கூட்டு கோபுரத்துக்கும் இந்த கொரியாவத்தைக்கும் இடையிலே துறைமுகம் ஒன்று இருந்தது. அந்த துறைமுகத்திலே வருகின்ற பாய்க்கப்பல்களிலே அந்த அரிசியையும் சாமான்களையும் மூட்டையாக இறக்கி செய்கின்றவர்கள் தான் அதில் இருந்த இஸ்லாமிய மக்களாக இருந்தார்கள். அந்த இடத்தில் இந்த நோய் வந்ததின் காரணமாக இந்த அரசாங்கம் அவர்களை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த நேரத்திலே அவர்கள் நகர சபைக்கு சொந்தமாக இருந்த அந்த ஜமாலியா என்ற இடத்திலே கொண்டே அவர்களை குடியேற்றி அந்த ஜமாலியாவுடைய முதல் பெயரே மூட்டக்காரத்தில் பதிவிலே இருக்கின்ற பெயர். அது காலப்போக்கிலே முஸ்லிம் மக்கள் அங்கே குடியில் இருந்து பெருகிய காலத்தின் காரணமாக அது ஜமாலியாவாக மாற்றப்பட்டது. இந்த வரலாறுகளும் எங்களுடைய இளையோர்களுக்கு தெரிய வேண்டும், சாரதாபுரம் தெரிய வேண்டும். அப்படி பல விடயங்கள் இருக்கின்றது. அதுகளையும் நீங்கள் ஆராய்ந்து வெளியிட்டால் எங்களுடைய வருங்கால சமூகத்துக்கு அது தெரிந்த மாதிரி இருக்கும் என்று நினைத்து கூறிக்கொண்டு அச்சினுடன் படைப்புகள் இன்னும் வெளிவர வேண்டும் என்று மாற்றி அவருடைய எழுத்தாற்றல் மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று அவரை உறவை கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இவ்வளவு நேரம் என்னோடு இருந்து சிறந்த உரையினை ஆற்றி வழங்கிய திருவண்ணாமலை மாநகராட்சி மன்றத்தினுடைய முதல்வர் எங்கள் அன்புக்குரிய கந்தசாமி செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்து முதன்மை விருந்தினருடைய உரை இடம்பெற இருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய திரு சண்முகம் கோதாசன் ஐயா அவர்களை முதன்மை விருந்தினருக்குரிய உரையினை ஆற்ற வருமாறு அன்பாக அழைக்கின்றோம். நினைக்கிறேன் இந்த புத்தக வெளியீட்டுக்கு நூல் வெளியீட்டுக்கு ஒரு சிறப்பான ஒரு முதன்மை விருந்தினர்களை தேர்ந்தெடுத்தது உண்மைதான். ஏன்னா அவர் தமிழிலே மிகவும் பாண்டித்யம் பெற்ற ஒருவர். சங்ககாலம் தொடக்கம் நவீன காலம் வரைக்கும் உள்ள சகல இலக்கியங்களையும் நன்றாக அறிந்த ஒருவர் இங்கே முதன்மை விருந்தினராக வந்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் சொல்லிக் கொண்டிருந்ததை நான் பேசவில்லை, என்னை விட்டுவிடுங்கள் சொல்லி கட்டாயமாக நீங்கள் பேச வேண்டும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளை ஏற்று அவரை பேச வருமாறு அன்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்நேர வணக்கம். சபையில பேசுறதுல முக்கியமான விஷயம் அவையாறுதல். வள்ளுவரை பெரிய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் அவையாறுதல் அவையை பார்க்கணும். இப்ப அவர் வந்து பேச்சு கேட்கிற சூழ்நிலையில வீட்டை போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதான் உண்மையான விஷயம். அவருடைய நான் பேசிக் கொண்டிருந்தேன், என்னடா பேசிக் கொண்டிருக்கேன்னு நினைப்பாரு. அவருடைய நான் பேசுறது பொருத்தமில்லைன்னு தான் நான் நம்புறேன். இந்த நேரத்துல திரு அச்சுதன் அவர்களுடைய முயற்சி பாராட்டத்தக்க முயற்சி. திரு அச்சுதன் அவர்கள் என்னை நூல் வெளியிட்டு நூல்களை பற்றி பேசும்படிதான் கேட்டிருந்தார். என்னுடைய வீட்டுல வேலை செய்யற பொண்ணு, ஐயா நீங்க நூல்களை பற்றி பேச போறீங்க, எனக்கு நூலை பற்றி நல்லா தெரியும். எந்த நூல் தெரியும் இல்லைன்னு கேட்டேன். எனக்கு பட்டு நூல் தெரியும், என்ன நூல் தெரியும், பருத்தி நூல் தெரியும். நான் முதல்ல ஒரு ஆடை தொழிற்சாலை வேலை செய்யறான்னு சொன்னேன். நான் சொன்னேன் நான் ரிசவால போட்டு ஒரு பணியை வச்சு ஒரு சொல்லிட்டு சரியா. இப்ப தமிழ் நூல்களை பற்றி பேச வலிக்கிட்டால் நீங்க பொறுமையா கேட்க மாட்டீங்க. கேப்பீங்களா? சரி, அப்ப ஒரு கேள்வி கேட்போம். இன்டராக்டிவ் லேர்னிங் இருக்கு கற்பித்தல்ல இடையீடு கல்வி மேற்கு நாடுகள். மாணவர்கள் போறீங்க இருந்தா கேள்வி தான் கேட்கும். தமிழ் நூல்கள்ல நீங்க இந்த கேள்விக்கு 10,000 ரூபாய் பரிசு கொடுக்குறாரு. 6 நாளும் கூட சொன்னா 4 கேள்வி கேட்பார். தெரிஞ்சானே பேச வேண்டாம், கேள்வியே கேட்போம். தமிழ் நூல்ல மிக பழமையான நூல் எது, அது எதை பற்றி பேசுகிறது, அது எத்தனை நூற்பாக்கள் அல்லது சூத்திரங்கள் இருக்கின்றன, அதை எவ்வாறு சிறப்பாக அழைப்பார்கள். 4 கேள்வி தான் கேட்டிருக்கேன். 6 தெரிஞ்சா சொல்லுங்க, 10,000 ரூபாய் போய் பரிசுதான். சும்மா கதையை கூட வருது, வெளிமிட்டு சொல்ல வரும். நான் திருப்பி கேள்வி சொல்றேன். தமிழ் உள்ள மிக பழைய நூல் எது, அது எதை பற்றி பேசுகிறது, அதுல எத்தனை நூற்பாக்கள் அல்ல சூத்திரங்கள் இருக்கின்றன, அதை எவ்வாறு போட்டி சொல்லுவார்கள், எவ்வாறு போட்டுவார்கள்.
நான் கேள்வி இப்ப கூட என்னுடைய பக்கம் எடுக்கிறதுக்காக இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். திருக்குறள் மனிதர்களின் வாழ்வியலை பற்றி பேசுது. இல்லை அது இலக்கணம் பற்றி பேசுகின்றது. அது 2 துறைகளை சேர்ந்தது. அகத்தியல், புறத்தியல். இல்லை கேள்வி நீங்க கூட சரியா சொல்லல. ஒரு கேள்வி தொல்காப்பியம் உங்க சரியான கேள்வி, மற்றவருடைய பொறுத்த மட்டும் அது இலக்கணம் பற்றி கூறுவது. எழுதுனது நான் கேட்கல. பொருளாக்கம், வழுக்காக்கம், இலக்கிய சரி நீங்க சொன்ன விடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாத முடிஞ்ச கேட்ட கேள்வி மாதிரி விடையா இல்ல எடுத்துட்டு வரணும். வரையில சரி சும்மா அப்படியெல்லாம் சொல்லல. 4 கேள்விக்கு முடிஞ்சா தான் 10,000. சரி நான் சொல்றேன் கேள்வி விடையை சொல்றேன். தமிழ்ல உள்ள மிக பழைய நூல் தொல்காப்பியம். அதுல 1802 நூற்பாக்கள் அல்ல சூத்திரங்கள் இருக்கின்றன. அது தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் தமிழர் வாழ்வுக்கும் இலக்கணம் இருக்கிறது. அதை தமிழ் பண்பாட்டை சுரங்கம் என்று சொல்வார்கள். தொல்காப்பியம் என்று சொல்வார்கள். அதில் 27 இயல்கள் இருக்கின்றன. 27 இயல்கள். சரி 3 எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம், பொருள் அதிகாரம், ஒவ்வொன்றிலும் 9 இயல்கள் இருக்கின்றன. அது நான் சொன்னபடி தமிழ் மொழிக்கும் தமிழ் மொழிக்கு இலக்கணமாக இருக்கிறது. தமிழ் இலக்கியத்துக்கும் இலக்கணமாக இருக்கிறது. தமிழருடைய வாழ்வுக்கும் இலக்கணமாக இருக்கு. இந்த மாதிரி தன்னுடைய ஆண் பிள்ளையை மகன் என்று சொல்லணும்னு சொல்லி தொல்காப்பியம் தான் சொல்றார். வேற ஒரு சொல்லி கொடுக்குது. தன்னுடைய பெண் பிள்ளையை மகன் என்று அழைக்கணும். எல்லாம் மரபியல் எல்லாம் தமிழுடைய வாழ்வுக்கும் இலக்கணமாக இருக்கிற நூல். சரிதானே? அந்த நூல் கிட்டத்தட்ட 2750 ஆண்டுல இருந்து 3000 ஆண்டுக்குள் எழுதப்பட்டதாக ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மொழியியலாளர்கள் சொல்றாரு. இந்த வரியோடைய என்ன போதும் தான் கேள்வி 10,000 எனக்கு தான் தரணும். சரி இப்ப நீங்க ஒரு செய்தி அறிஞ்சிருக்கிறீங்க தமிழ்ல உள்ள ஆனா அந்த நூல்ல 356 இடங்கள்ல தொல்காப்பியர் தனக்கு முன்பிருந்த புலவர்களையும் நூல்களையும் சுட்டுறார். 356 இடங்கள்ல தொல்காப்பியத்துல தனக்கு முன்பிருந்த நூல்களையும் புலவர்களையும் சுட்டுறார். அந்த நூல்கள் எல்லாம் அரசியல் பண்பாட்டு படையெடுப்புகளாலும் கால வெள்ளத்தினாலும் கரையான இருப்பினாலும் தமிழுடைய தொலைநோக்கின்மையாலும் அழிஞ்சு போயிட்டு அவர் சொன்ன 356 இடங்கள் அவர் குறிப்பிட்ட நூல்களை காண முடியாது. எங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிச்சம் வளர்ச்சி தொல்காப்பியம் தான். சரி எங்களுக்கு கிடைச்சிருக்கிற நூல்களை நாங்க 10 பிரிவுகளா பிரித்து பார்க்கலாம். சரி ஐஸ்வர்யா யோசிக்கிறேன் நாங்க கதைக்கு வலிக்கிறேன் பண்ணிடுவோம். 10 பிரிவுகளா பிரிக்கலாம். முதலாவது சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள்ல 18 நூல்கள் சுருக்கமா சொல்லுவோம். 18 நூல்கள் தான் இருக்கின்றன. 2381 பாடல்கள் இருக்கின்றன. இவற்றை பாடுபொருள் அடிப்படையில அகத்தின புறத்தினை என்றும் நூல் பாவகையில 8-10 பாட்டுகளும் பிரிக்கலாம். அதுக்கு அங்கால நான் போகவில்லை. அதுக்கு அடுத்த நூல்கள் முதலாவது சங்க நூல்கள் அப்படி சொல்லிங்கன்னா அடுத்த அறநூல்கள். சங்க நூல்களை தமிழ் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் சொல்வார்கள், கிளாசிக் புக்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அடுத்தது எத்திக்கல் புக்ஸ் அல்லது அறநூல்கள். அறநூல்கள் 11 இருக்கின்றன. 11 சிறப்பானது நாலடியார், திருக்குறள் ஆகிய சிறந்த நூல்கள். 11 நூல்களில் சங்க காலத்தை தொடர்ந்து தமிழுடைய வாழ்வில புரள்வுகள் ஏற்பட துவங்கிது. மது அருந்துதல், ஊர் உண்ணுதல் இப்படியான புரள்வுகளுக்கு சீர்திருத்தத்துக்காக புலவர்கள் அற இலக்கியங்களை படைத்தார்கள். 11 அறநூல்கள் இருக்கின்றன. அறநூலுக்கு அடுத்தது டிவோஷனல் லிட்ரேச்சர் அல்லது பக்தி இலக்கியங்கள் என்று சொல்வார்கள். அதுல 2 வகையாக இருக்கின்றது. சிவனிய அருளாளர்கள் பாடிய சிவனியோட சைவமா சிவனிய அருளாளர் பாடிய 18,488 திருமுறைகளும் மாரிய அருளாளர் பாடிய 4000 பாடல்கள் இருக்கின்றன. இதை திருமுறைகள் பெரிய பிரபந்தம் என்று சொல்வார்கள். இது அடுத்த பிரிவு. அடுத்த பிரிவு தமிழ் எபிக்ஸ் அல்லது பெருங்காப்பிய நூல்கள் சொல்வார்கள். அங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சிலப்பதிகாரம், மணிமகன், சிந்தாமணி, குண்டலக, சிவலையாவதி என்று அங்கே இருக்குது. பெரிய புராணம் ஒரு சில உலா கொள்ளத்தக்கது பெருங்காப்பியம். அதே போல அடுத்தது சிறுகாப்பிய நூல்கள். சிறுகாப்பிய நூல்கள்
96 வகைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலையும் பல பல பிரிவுகள் இருக்கின்ற 96. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, குறவஞ்சி, பல்லு, கலம்பகம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. குறவஞ்சி என்னமா? ஒரு குறத்தி நகரத்தில் வந்து குறிச்சொல்வாக பாடுவதுதான் குறத்தி. அவன் முதல்ல என்ன செய்வான்? தன்னுடைய வழிபாடு பாடத்துக்கு வழியாக போறான். வழிபாடு தெய்வத்தை வழங்குவான், குடிப்பெருமை சொல்லுவான், அரசியல் அங்குமதிகளுடைய கையை பார்த்து நடக்க போகிறது குறவஞ்சி. பரணி, 1000 யானைகளை வந்து அரசின் மீது பாடப்படுவது பரணி. இப்படி சிற்றிலக்கியங்கள் 96 வகை இருக்கு, நிறைய இருக்கு. யாருக்கு குற்றால குறவஞ்சி பாடல் தெரியுமா? குறத்தி வந்து பாடும்போது எப்படி பாடுவார்? கொல்லி மலை எனக்கு நய செல்லி மலை அம்மே, பொழுதனுக்கு பழனி மலை கனி மலை அம்மே, என்றுள்ளவும் இல்லை மலை எந்தை மலை அம்மே, இமயமலை என்னுடைய தமிழ் மலை அம்மே, சொல்லறிய சாமி மலை மாமி மலை அம்மே, நாட்டிய நாட்டு வெளிமலை தோழி மலை அம்மே, செல்லினங்கள் முழவு கொண்ட மயிலினங்கள் ஆடும் கூட மலையங்கள் செல்வ மலை அம்மே. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மலையும் தன்னை மலைன்னு சொல்றாங்க. சிற்றிலக்கியங்கள் இருக்கு. சிற்றிலக்கியங்களுக்கு அடுத்த என்ன இலக்கியங்கள்? மொழிமாற்று இலக்கியங்கள். தமிழ் மொழியிலே மொழிமாற்று இலக்கியங்கள் இருக்கின்றன. சமஸ்கிருத மொழியில கூடுதலான மொழிமாற்று இலக்கியங்கள் இருக்கின்றன. கம்பராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீபுராணம், பாகவதம், நலவன்பா, ஹரிச்சந்திர புராணம் எல்லாம் மொழிமாற்று இலக்கியங்கள். மொழிமாற்று இலக்கியங்கள் மாற்றும் பொழுது புலவர்கள் வந்து அந்த அப்படியே சொல்லு மாற்ற மாட்டாங்க. நாட்டை சூழலுக்கு ஏற்ப மாற்றுவாங்க. வால்மீகி ராமாயணத்தை கம்ப மொழிபெயர்த்த தமிழ்ல கம்பராமாயணன். அவர் அதுல சொன்னதுக்கு முரணாக பல இடங்கள்ல செய்வார். சூப்பனகே வால்மீகி அரக்கன் அரக்கி 18 இருக்கும் பாயில உதாரணம் வீசுவன்னு சொல்லுவார். ரெண்டு மோசமா கீர்த்தனமா வர்ணிப்பார் வால்மீகி. கம்பன் அப்படி சொல்லாமல் சொல்றான். பஞ்சியோட விஞ்சி கொடுத்து பல்லவ மன்னன் செஞ்சவிய கஞ்சனி சிறடி பெயர்ப்பார் அஞ்சிடம் அஞ்சின அன்னமனமென்னும் அஞ்சிடம் வந்தாலும் எப்படி சொல்ற? பஞ்சியோட விஞ்சி கொடுத்து பல்லவ மன்னன் செஞ்சவிய கஞ்சனி சிறடி பெயர்ப்பார் அஞ்சரிடம் அஞ்சன அன்னமன மிஞ்சும் அஞ்சமனம் அஞ்சமா வந்தார். எப்படி சொல்ற? அவன் நடந்து வாழ்ற ராணி நடக்கின்றபடி போடுறார். இலக்கு வீரர்களும் பஞ்சுகளை எங்களை விட மென்மையாக இருக்கிறார்கள் தங்களுக்குள்ள முணுமுணுக்கு தாமரை போன்ற சிற்றி சிறந்த வாகனங்கள் எடுத்து வைப்பவர்களாகி மயிலை போலவும் வண்ணத்தை போலவும் பஞ்சி கொடியை போலவும் வந்தான்னு சொல்றாரு. எப்படி மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் எங்களை சூழலுக்கு ஏற்றபடி மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு நாட்டார் இலக்கியங்கள். நாட்டார் இலக்கியங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். பாடல்கள், கதைகள், கூத்துக்கள், கும்மிகள் எல்லாம் நாட்டார் இலக்கியத்துக்கு வரும். பழைய காலத்துல அது எழுதாம இருந்து இப்ப எழுதப்பட்ட பதியும் பெற்று வருகிறது. உலக மக்களுடைய இன்ப துன்பங்கள் எடுத்து போடுவதுதான் அதனுடைய நோக்கம். கதை கொடுங்கல, நாட்டு நடுகையில, நெல்லு குத்தையில, புலி குத்துயில, மீன் வெள்ளம் படிக்கையில, மீன் பிடிக்கிற எல்லா நேரத்தையும் அந்த பாட்டுகளும் குறைக்கும். சராசரி மக்கள் அந்த பாட்டு முந்தி எனக்கு புத்தக வடிவம் இருக்கையில வரி வடிவம் இருக்கையில கொஞ்சம் வரி வடிவம் வந்துட்டு சரிதானே. ஒரு சிறார் பார்த்தா வானம் கறக்குது, பாடம் குறைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? வானங்கருத்தால் மழை பெய்யும், மழை பெய்தால் மண் குளிரும், மண் குளிர்ந்தால் புழுதழைக்கும், புழுதழைத்தால் பசுமேயும், பசுமேந்தால் பால் சுரக்கும், பால் சுரந்தால் கன்று குடிக்கும், கன்று குடித்து மிஞ்சியதை கறந்து கொண்டு வந்துடலாம், காட்சி நாமும் குடித்திடலாம். அப்படி பாடுவாங்க. அனுபவம் தெரியும். அந்த அறிய பற்றி பாட்டு இலக்கணம் தெரியா நான் பாடிட்டு போறான். சரி, இப்படி நாட்டார் இயக்க உழைக்கும் மக்கள் இப்ப சொல்ற நாட்டார் இலக்கியம். அதுக்கு பிறகு மாடர்ன் லிட்ரேச்சர் அல்லது நாட்டார் இலக்கியத்தை ஃபோக் லிட்ரேச்சர் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. மாடர்ன் லிட்ரேச்சர் அல்லது இக்கால இலக்கியம். இக்கால இலக்கியங்கள் ஆங்கிலேயருடைய வருகை, அச்சுப்பொறியின் வருகை, ஐரோப்பிய தொடர்பு, ஆங்கில கல்வியின் விடவாக நாவல்கள், புதன்கள், சிறுகதைகள் எல்லாம் வெளியே தெரியாது தேவையில்லை. ஒரு ஆண்டுல 6000 இக்கால இலக்கியங்கள் வெளிவருகின்றன கணக்கா. 6000 நூல்கள், தமிழ் நூல்கள் வெளிவருகின்றன. இக்கால இலக்கிய நாவல், சிறுகதை, புதினம் இது சார்ந்து 6000 நூல்கள் வெளிவருவதாக வெளியீட்டுத்துறை சொல்லுது. தமிழ்நாடு தான் இலங்கையை பற்றி யோசிக்காதீங்க. தமிழ்நாட்டிலே தான் வருது. இலங்கையில விரல் விட்டு புத்தகங்கள்லாம் பரவாயில்ல, நூற்று கணக்கு மொத்தமா உலகத்துல வாரப்பிட்டு நான் சொல்றேன் 6000 நூல்கள். சரி, அதுக்கு அடுத்தது புலம்பெயர்ந்த ஒரு இலக்கியம், புது வகை. புலம்பெயர்ந்து போனாக்கள் அவருடைய புதிய பண்பாடு, புதிய மொழி, புதிய காலத்துல, புதிய சூழல்ல அவர்களுக்கு ஆச்சாரம், வெறுப்பு, அச்சம் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் தோன்றும் பொழுது பாடல் குறைக்கும் அல்லது புலம்பெயர்ந்த தமிழருடைய
துன்பத்தை புலமப்பித்த துன்பக்கணி என்ற ஒரு நூலாக நாவலா சிறுகதையாக எழுதியிருக்கிறார். அதே மாதிரி சீன யோகனான் அகதியின் கோம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது ஒரு குறுநாவல். நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள் புலம்பெயர்ந்தோர் இலக்கியத்தில். புலம்பெயர்ந்தோர் தங்களுடைய துன்பங்களை கண்டிக்கு வந்தவர் பாரதர் உருளந்தேன் உத்தப்பனை தோப்புளந்தேன் பேரான கண்டியில பெற்றதாய நான் மறந்தேன் பதகிலே வீடு இருக்க பழனிச்சம் பாச்சோர் இருக்க எருமன் தயிர் இருக்க எண்ணி வந்தோம் கண்டிச்சு பெண்ணி குளிவட்டி இடுப்பொடுங்கி நிக்கையிலே வெட்டு வெட்டு என்றானே விளையத்த கங்காணி குடிப்பாடி துன்பத்தை வெளிக்காட்டுவாங்க. காசியானது பாடுவார். மாங்கடியும் மரங்கொத்தையும் நாங்க நாடு கூடு திரும்ப தடை இல்ல, நாங்க மட்டும் முன்னாடு திரும்ப முடியல. அழகான அந்த பனை மரமும் அடிக்கடி நினைவில் வரும். தமிழீழ மண்ணே மரப்பேனா உன்னை இப்படி எல்லாம் புலம்பெயர்ந்தோ நாங்கள் தேசத்தை காட்டுவாங்க. இப்படியாக தமிழ் இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களை 10 வகையாக பிரிக்கலாம். இப்போ ஒரு கடிதம் 10 வகை முதலும் 6 பரிசு கொடுக்கலாம். சரி வேண்டாம், கோழி கேட்டால் துன்பத்துக்காக ஆகணும். முதலாவது நான் சொன்னேன் சங்க இலக்கியங்கள் அல்லது தமிழ் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அல்லது தமிழ் கிளாசிக்கல் புக்ஸ் சொன்னார். இரண்டாவது எத்திக்கல் புக்ஸ் அல்லது அற இலக்கியங்கள் சொன்னார். மூன்றாவது டிவோஷனல் பக்தி அருள் இலக்கியங்கள் சொன்னார். நாலாவது எபிக்ஸ் காப்பிய நூல்கள் என்று சொன்னார். அஞ்சாவது சிற்றிலக்கியங்கள் அல்லது மைனர் லிட்ரேச்சர் சொன்னார். ஆறாவது பிலோசபிக்கல் லிட்ரேச்சர் அல்லது மெய் இலக்கியங்கள் சொன்னார். சொல்லியது சரி. அடுத்தது ஃபோக் லிட்ரேச்சர் அல்லது நாட்டார் இலக்கியங்களை சொன்னார். அதுக்கப்புறம் மாடர்ன் லிட்ரேச்சர் அல்லது இக்கால இலக்கியங்களை சொன்னார். இறுதியாக புலம்பெயர்ந்தோர் டயஸ்போரா லிட்ரேச்சர் சொன்னார். ஒன்று இடையில சொல்லாமல் பிலோசபிக்கல் லிட்ரேச்சர் மெய் இலக்கியங்கள். தமிழுடைய மெய்யியல் தமிழ் சைவ சமயம் சார்ந்த மெய்யியல் இருக்குது, வைணவம் சார்ந்தது இருக்குது, சமணம் சார்ந்த இருக்குது, புத்தம் சார்ந்த இருக்கிறது. 4 வகையான மெய்யியல் தமிழ்ல இருக்குது. சைவ மெய்யியல் என்ன சொல்லணும்? சைவர்கள் சொல்லுங்க பாப்போம். இல்லாம எப்படி தோன்றது? ஆரையா சைவ சமயக்காரர் சொல்லுங்க. சரி, சைவ சமயம் என்ன சொல்லுன்னு அப்படி சொல்லு. பிரம்மா உலகத்தை படைத்தார்னு சொல்லு. சரி, சைவ சமயம் என்ன சொல்றா? சைவ மெய்யியல் என்ன சொல்றா? இந்த உலகம் உலகியல் பொருளும் ஒரு நுண்பொருளில் இருந்து தோன்றி பொருள் சக்தியாகவும் சக்தி பொருளாகவும் மாற்றப்படும். சக்தி பொருளாகவும் ஒரு சக்தியாக மாற்றப்படும். உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது. அந்த அந்த நுண்பொருளை சில சமயம் மாயை என்று சொல்லும். அதை பற்றி கூட ஒரு நாளைக்கு ஆறுதலா படிப்போம். இப்ப சொல்ல போனா கடைசியா போயிடும். இப்படி 10 இலக்கியங்கள் பிலோசபிக்கல் 10 இலக்கியங்கள் தமிழ்ல இருக்கு. அதை நாங்கள் படிக்க வேணும். நீங்க படிக்கிற கொஞ்சம் மாணவர்கள் சேர்ந்தா படிப்போம். அது பிரச்சனை இல்லை. நீங்க கூட நாங்க படிக்கிறக்காக இல்லை, அமெரிக்காவில இருந்து படிக்கிறார்கள் தெரியுமா? ஆன்லைன்ல இன்னைக்கு இந்த சங்க இலக்கியத்தில் இந்த செய்திகளை பற்றி நாங்கள் படிப்போம். நூற்றுக்கணக்கான இணைஞ்சு படிப்பாங்க. சரி, ஆர்வலர்களாக இருந்தால் படிக்கலாம், அறிஞ்சிருக்கோம். எனவே நான் இது வரைக்கும் தமிழ் நூல்களை பற்றி 10 வகையாக பற்றி சொன்னால் திரும்ப சொல்லி கொண்டுதான். சங்க நூல்கள், அறநூல்கள், அருள்நூல்கள், பேரிலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், மெய்யிலக்கியம் அல்லது மெய்யியல் நூல்கள், நாட்டார் இலக்கியங்கள், இக்கால இலக்கியங்கள், மொழிமாற்றி இலக்கியங்கள், புலம்பெயர் இலக்கியங்கள் 10 வகையாக பிரிச்சு நாங்கள் பார்க்க கூறிக்கொண்டு மணி நேரம் பொறுமை இருந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுவதை நன்றி, வணக்கம். தொடர வேண்டும், மென்மேலும் தொடர்ந்து அது நம்மளுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதுக்கு எங்களால் நாங்கள் உதவி செய்ய அந்நியமாயிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவதை நன்றி, வணக்கம். பேசிய என்னுடைய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரை அச்சுதன் அவர்கள் தமிழை பற்றி பேச வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே மகிழ்ச்சி நினைக்கிறேன். அவர் கனடாவில் இருந்த காலத்தில் தானே பல புத்தகங்களை எழுதி இந்த மாணவர்களை கற்பித்த ஒரு சாதனையாளர். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அதை கடந்து அவர் தமிழ் அறிஞர் என்று நாங்கள் பெருமை கொள்ளலாம். அந்த வகையிலே நிகழ்வுகள் நிறைய கட்டத்தை வந்திருக்கின்றது. அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு ஏற்புரை வழங்குவதற்காக நூலாசிரியர் அரசு ரத்னம் அச்சுதன் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். கோணேஸ்வர் பெருமானை வணங்கி ஏற்புரை குழு வரலாம் என நினைக்கிறேன். இவ்வளவு நேரமும்
பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அறிஞர்கள் அனைவரையும் விழித்தவனாக எனது இந்த நூல் 4வது நூல் 10 வருடங்களின் பின் வெளிவருகிறது. எனது முதலாவது நூல் 21 வயதில் நான் வெளியிட்டிருந்தேன். அது கொழும்பு தமிழ் சங்கத்தில் வெளியிடப்பட்டது. மணிமேகலை பிரசுர நூலாக இந்தியா முழுவதும் அந்த நூல் சென்றிருக்கிறது. அதன் பின் எங்களையும் இந்த மண்ணில் மனிதர்களாக வாழ விடுங்கள் என்ற நூலை இந்தியாவின் மணிமேகலை பிரசுர நூலாக இந்தியாவில் உள்ள 700 நூலகங்களில் அந்த நூல் 2வது பதிப்பு செய்யப்பட்டது.